நம்ம எல்லாரும் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயருக்கு நிருபம் 11வது அதிகாரத்தில் 9-10 இந்த வசனத்தை மறுபடியும் படிப்போம். இதுதான் நாம் கடந்த ஞாயிறு செய்திக்காக எடுத்த கீவேர்டு. அதுதான் வசனத்துக்கான செய்திக்கான ஆதார வசனம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்காக அவன் காத்திருந்தான். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீ தந்த நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு நீர் எங்களை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருந்து எங்களை பலப்படுத்தி வழிநடத்தும். நம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தை நீர் அருளுவீராக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். உட்காருவோம். வாசித்த இந்த வேத வசனத்திலே ஆபிரகாமை குறித்து பேசப்படுகிறது. கல்தேயர் தேசத்திலிருந்து கர்த்தர் அவனை அழைத்தார். ஆபிரகாம் ஒரு பெரிய தேவனுடைய காரியங்களை குறித்த ஒரு வெளிப்பாடை பெற்ற ஒரு தேவனுடைய மனுஷன். ஆபிரகாம் தன் காலத்தில் செய்த அநேக விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இவைகளெல்லாம் தேவனுடைய கரத்தினாலே கட்டளையாக பிரமாணமாக கொடுக்கப்படுகிறதுக்கு முன்பதாக இவனே வாலண்டியராக நிறைய காரியங்கள் செய்கிறார். மெல்கிசதேக்குக்கு எல்லாவற்றிலும் அவன் என்ன கொடுத்தான் என்று பார்க்கிறோம்? தசம பாகம் கொடுத்தான் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் முறைமைப்படுத்தின விஷயங்கள். ஆனால் அதை குறித்த ஒரு வெளிச்சம் அவனுக்குள்ளே இருந்தது. இனி வரப்போகிற நகரத்தை குறித்து ஆண்டவர் அவங்ககிட்ட பேசவே இல்லை. ஆண்டவர் அவங்ககிட்ட சொன்னது, நான் உனக்கு ஒரு தேசத்தை என்ன செய்வேன்? தருவேன். நீ கால் மிதிக்கிற தேசமெல்லாம் உனக்கு என்ன ஆகுனாரு? சொந்தமாகும் என்று சொன்னார். அப்போ கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு புறப்பட்டு ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்தை நோக்கி போகிறான். அப்போ போகிற அந்த பிரயாணத்தினுடைய சமயத்தில் அவனுக்குள்ளே உள்ளே இருந்த ஒரு பெரிய வெளிச்சம் என்றால், தேவன் நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு வெளிச்சம் அவனுக்குள்ளே இருந்தது. அப்போ அந்த வெளிச்சத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆபிரகாம் இந்த வெளிச்சத்தை பெற்ற காலத்திற்கும் ஆண்டவர் ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி தமது வாசஸ்தலமாய் உருவாக்கி முடிக்க போகிற காலத்துக்கும் இடையில பல ஆயிரம் வருஷங்கள், ரொம்ப பெரிய ஒரு டைம் ஸ்பேஸ் ஒன்று இருக்கிறது. அப்போ ஒரு 10 வருடம் என்று சொன்னால் அது கொஞ்சம் மலைப்பாய் பார்க்கிறோம். 10 வருஷமா அப்படிங்கிறோம். 100 வருஷம் போது 100 அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் 1000 வருஷமே தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது என்று வேதம் சொல்லுங்க, ஒரு நாள் போல இருக்கிறது. அப்போ மனுஷனுடைய ஆயுசு 70-80 என்றாலும் அது மனுஷன் காய்ந்து போன புல்லுக்கு அது என்னவா இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நீண்ட இடைவெளி உள்ள ஒரு காலமாய் பார்க்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் தேவனுடைய பார்வையில் மிகவும் குறுகலாய் பார்க்கிற விஷயங்கள். ஆனால் இன்றைக்கு அதே ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது நாமும் அப்படி பார்க்கிற ஒரு நிலையில தான் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற அந்த சிந்தை நமக்குள்ளாக வந்துவிடும். அப்போ ஆபிரகாம் இருந்த காலத்துக்கும் இது நடைபெற போகிற காலத்துக்கும் இடையில இவ்வளவு நீண்ட இடைவெளி இருந்தாலும் கூட ஆபிரகாமுக்கு எந்த ஒரு காலத்திலேயும் தனக்கு பெயர் உண்டாகும்படி பட்டணங்களை கட்டுவதற்கான எண்ணம் அவனுக்குள்ள என்ன செய்யல, உண்டாகவில்லை. காரணம் என்னவென்றால், பாபேல் என்கிற கோபுரத்தை கட்டி அவர்கள் வானத்தை தொட முயற்சிப்பேன் என்று அவர்கள் எண்ணின போது அவர்கள் முயற்சியை தேவன் என்ன ஆக்கினார்? தாறுமாறாக்கினார். காரணம் என்னவென்றால், ஆண்டவர் மனுஷன் உண்டாக்குகிற எந்த ஒரு காரியத்தை கொண்டும் அவருடைய இடத்தை நாம் என்ன செய்ய முடியாதுங்க, தொட முடியாது. காரணம் என்னவென்றால், தேவனே ஒரு காரியத்தை செய்வதற்கான ஒரு திட்டத்தை ஆண்டவர் கிறிஸ்துவிலே வகுத்து வைத்திருந்தார். There was a great plan to be fulfilled in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவினாலே
செய்து நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு மேலான திட்டம் ஒன்றை தேவன் தமது சிந்தையில் வைத்திருந்ததனாலே அதற்கு எதிர்மறையாக உண்டாக்கப்படுகிற எந்த ஒரு காரியமும் நிலைக்க தேவன் ஒரு காலம் அனுமதிப்பதில்லை. அதை தேவன் தாறுமாறாக்குகிறார். ஆமென். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நீண்ட இடைவெளி ஒரு காலத்தில் இருந்தாலும் கூட ஆபிரகாமினுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஆண்டவர் உண்டாக்க போகிற அந்த நகரத்துக்காக அவன் என்ன செய்திருந்தான், காத்திருந்தான் என்று பார்க்கிறோம். ஆகவே அவன் கூடாரங்களிலே வாசமாயிருந்தான். அப்போ கூடாரத்தில் வாசமாக இருக்கிறதுனா அது என்ன கான்செப்டில் பேசுறது? அப்போ நம்மெல்லாம் கூடாரம் போடணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அந்த அர்த்தத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கூடாரம் என்பது அஸ்திபாரம் இல்லாமல் போடுகிற ஒரு குடியிருப்பு. கூடாரத்துக்கு யாராவது அஸ்திபாரம் தேவையா இருக்குதா? நான் கூடாரம் போட போகிறேன், பள்ளம் தோண்டுவோன்னு யாராவது தோண்டுவாங்களா? அஸ்திபாரம் இல்லாமல் போடக்கூடிய, சுலபமாய் போடக்கூடிய ஒரு குடியிருப்பு என்னதுங்க? ஒரு கூடாரம். ரெண்டாவது, கூடாரம் என்பது சுலபமாக போடலாம், மறுபடியும் அதை என்ன செய்யலாங்க, கலற்றி மாற்றி மறுபடியும் வேற ஒரு இடத்துக்கு அதை என்ன செஞ்சிடலாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போயிடலாம். அப்படிலாம் இருக்குது. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன, ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? அதுக்காக நம்ம போய் எல்லாரும் இன்னைக்கு நம்ம இருக்கிற வீட்டெல்லாம் ஈழ்ச்சி தள்ளிட்டு கூடாரம் போடணும் அந்த அர்த்தத்தில் இல்லை. யூ ஷுட் நாட் டேக் த ஸ்கிரிப்சர்ஸ் அஸ் லிட்ரல். அதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. அது என்ன ஆண்டவர் நமக்கு புரிய வைக்கிறாருன்னா, இந்த உலகத்திலே நாம் குடியிருக்கிற அந்த கூடாரம் எல்லாம் தற்காலிகமானது. அப்போ கூடாரம் என்று சொல்லி கைகளினாலே கட்டப்பட்ட கூடாரத்தை சொல்லுவதற்கு முன்பதாக அப்போஸ்தலன் ஆவியானவர் மூலமாக வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார், நம்முடைய சரீரமாகிய இந்த கூடாரம் என்று எழுதுகிறார். அப்போ இது எவ்வளோ நாள்? தற்காலிகமான. என்னதான் எக்ஸசைஸ் பண்ணாலும், சத்தான ஆகாரங்கள் சாப்பிட்டாலும், என்னதான் ரொம்ப டயட் கண்ட்ரோலில் இருந்தாலும், வாக்கிங் போனாலும், ஜாகிங் போனாலும், போக வேண்டிய உசுறு போக வேண்டிய நேரத்தில் பொட்டுன்னு போயிடும். யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆக இன்றைக்கு மனிதனுடைய ஆயுசு 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும், இன்றைக்கு இந்தியாவில் சராசரி மனிதனுடைய ஆயுள் காலம் 65 வயசு அளவு கொண்டு சொல்ல வந்துட்டாங்க. ஆனால் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. நமக்கு வேதம் என்ன கற்பித்திருக்கிறது? தேவன் தான் ஆயுசு காலத்தை என்ன செய்கிறவர். அப்போது இன்றைக்கி எல்லாமே சொல்கிறாங்க, ஜெனட்டிக்கலாக சிலருக்கு லாங்டிவிட்டி ஆஃப் லைஃப், அதாவது ஆயுளினுடைய நீட்சி அப்படிங்கிறது சிலருக்கு இயற்கையாகவே குடும்ப பரம்பரையாக வரும் அப்படிலாம் பேசுகிறாங்க. இந்த பரம்பரை மரபணு இதுக்கெல்லாம் வேலைக்கே இல்லைங்க. கர்த்தர் ஜீவனை கொடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு, எடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அவர் நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமேன். அப்போது இந்த உலகத்தில் ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நாம் இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை தற்காலிகமானது. கூடாரவாசி, ஒரு பக்தன் அழகாக எழுதும்போது ஒரு பாடல் எழுதுகிறான், கூடாரவாசிகளாகும் நமக்கிங்கு வீடென்று நாடென்று சொல்லலாமோ. நம்ம வச்சிருக்கிற ஐடி, நம்ம வச்சிருக்கிற பாஸ்போர்ட் எல்லாமே நிரந்தரமாக இருக்கிறதுக்கு இல்லைங்க, இந்த உலகத்தில் இருக்கிறது வரைக்கும் தான். ஆனால் நமக்கு ஒரு குடியிருப்பை கர்த்தர் பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அங்கே இருந்து கிறிஸ்து என்கிற மணவாளன் வருகிறதற்காய் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நகரம் நிலையான நகரம். இது தேவரால் கட்டப்பட்டிருக்கிற ஒரு நகரம். அப்போ இந்த நகரத்தை கட்டுகிற வேலையை கர்த்தர் யாருக்கு கொடுத்திருக்கிறார்? வேதம் சொல்லுகிறது நமக்கு. 2 கொரிந்தியர் 5:1 வேதம் சொல்லுகிறது, பூமிக்கு உரிய கூடாரமாகிய நம்முடைய வீடுனா இந்த சரீரமாகிய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத ஒரு நித்திய வீடு. அப்போ அந்த வீட்டில் என்னவே கிடையாதுங்க, கை வேலையே கிடையாது. ஆண்டவர் ஒரு நித்திய வீட்டை நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்து. அப்போ கர்த்தர் கட்டுகிற இடம் என்பது அது இட் இஸ் கம்ப்ளீட்லி காட்ஸ் ஒர்க். தேவனுடைய பரிபூரணமான அவருடைய செயல். சகரியாவில் வாசிக்கிறோம், செருபாபேலினுடைய கைகள் என்ன பண்ணுது? இந்த காரியத்தை தொடங்கி இருக்குது. ஆனால் கர்த்தருடைய கரங்கள் இதை தொடங்கி இருக்கிறது. அவருடைய கரங்களே அதை என்ன பண்ணும்? செய்து முடிக்கும். அப்போது அற்பமான ஆரம்ப நாளை யார்
அசட்டை பண்ணுவார்கள். தேவன் ஆரம்பித்திருக்கிற இந்த வேலையை யாரும் என்ன பண்ண முடியாதுங்க, அசட்டை பண்ணி அற்பமாலாம் எண்ண முடியாது. அதை தொடங்கினவர் தேவன், அதை முடிக்கிறவர் தேவன். அவர் சகலவற்றையும் தொடங்குகிறவர். அவர் தொடங்கினதை அவர் என்ன செய்கிறவர். அப்போ பெந்தேகோஸ்தே நாளிலே தேவனுடைய சபையாகிய அவருடைய வாசஸ்தலம் ஒரு அற்பமாக ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதை அழிக்கிறதற்கு கெடுக்கிறதற்கு எவ்வளோ பேர் முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். நான் சிறுவனாக இருந்த காலத்தில் ஒரு பிரபல்யமான ஒரு இவாஞ்சலிஸ்டினுடைய கூட்டத்தில் நான் எங்கள் அப்பாவோடு இருந்தப்போ நான் பங்கு பெற்றிருக்கிறேன். அவரும் எங்கள் அப்பா ஒன் ஆஃப் த பிரசங்கியார். அப்படியாப்பட்ட மனுஷன் இன்றைக்கி பேசும்போது சொல்கிறாரு, கான்ஸ்டன்டைன் வந்த காலம் பொற்காலம்னு பேசுனார். நீங்கள் அனுப்பிச்சு இந்த வீடியோ பார்த்தீங்களா எப்படியெல்லாம் பேசுகிறாங்க. கான்ஸ்டன்டைன் வந்ததுக்கு அப்புறம் தான் சபைக்குள்ளே என்ன காலம் வந்தது, இருண்ட காலம் வந்ததுன்னு நாம் சரித்திரத்தில் உட்காந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறாரு, கான்ஸ்டன்டைன் வந்த காலம் சபைக்கு என்ன காலன்றாரு, பொற்காலங்கிறார். அப்போ அவர் எதை மீன் பண்ணுறாருன்னு நமக்கு தெரியல. அப்போது இவ்விதமாக தேவனுடைய சபையை கடந்த 2000 வருஷங்களாய் தாக்குகிறதற்கு அழிக்கிறதற்கு பிசாசு முயற்சித்து கொண்டிருக்கிறான். இதை கர்த்தர் இந்த வேலையை ஆரம்பித்தார். கர்த்தருடைய கரம் அதை செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. அப்போ வேதத்தில் எபிரேயர் 11:10 வாசிக்கிறோம், தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள அந்த நகரத்துக்காக அவன் காத்திருந்தான். மத்தேயு 16:18 ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் நான் என் சபையை என்ன செய்வேன், கட்டுவேன். இந்த வசனங்கள் எல்லாம் படிக்கும்போது யார் கட்டுறது ஊழியத்தை, சபையை கட்டுறது யாரு, தேவனுடைய வாசஸ்தலத்தை கட்டுறது யாரு, ஊழியக்காரன் அல்ல, எந்த ஸ்தாபனமும் அல்ல, எந்த ஸ்தாபன தலைவனும் அல்ல. இது முற்றிலுமாய் கர்த்தருடைய செயல். அதில் ஆண்டவர் நம்மளை என்னவா வச்சிருக்கிறார்னா, ஒரு வேலைக்காரனாய், ஒரு பண்ணை ஆட்களாய், ஒரு எடுபுடி வேலைக்காரர்களாக கர்த்தர் வைச்சிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரோ அதை மாத்திரம் தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க, செய்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் என்ன பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் உங்களை அழைத்து கொண்டு போவேன் என்று சொன்னார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:47 வாசிக்கிறோம், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் என்ன செய்தார், சபையிலே சேர்த்தார். அப்போ சபையிலே சேர்க்கப்படுதல் என்பது ஒரு மனுஷனுடைய முயற்சியோ ஒரு ஊழியக்காரனுடைய முயற்சியோ அல்ல, இது முற்றிலுமாய் தேவனுடைய செயல். ஏன் இன்னைக்கு ரட்சிப்பின் நிலையை ரட்சிக்கப்படுகிற நிலையை ஒருவனாலையும் தடுத்து என்ன பண்ண முடியல, நிறுத்த முடியல. இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ தேசங்களில் பைபிள் உள்ள வரக்கூடாதுன்னு தடைகள் இருக்கிறது. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கடுமையான தடைகள் இருக்கிறது, கட்டுப்பாடுகள் இருக்கிறது. சில தேசங்களுக்குள்ளே நம்ம உள்ளே போகும்போது நம்மளுடைய உடைமைகளை பரிசோதனை செய்யும்போது வேதாகமத்தை கண்டால் அதை எடுத்து என்ன செஞ்சு வச்சுருவாங்க, ஒன்று டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா எடுத்து வச்சுருந்து நீங்கள் ரிட்டர்ன் போகும்போது மறுபடியும் அதை என்ன பண்ணிட்டு போகலாம், கெடுத்துட்டு போகலாம். ஏன்னால் எங்கள் தேசத்துக்குள்ளே இது வருவதற்கு தடை செய்யப்பட்டது. நீ எத்தனை தடை போட்டாலும் கர்த்தர் தாம் செய்ய நினைத்த வேலையை அவர் என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறாருங்க, செய்திருக்கிறார். அத்தனை கடுமையான விதிகளுக்கும் சட்டங்களுக்கு உட்படுத்தப்பட்ட தேசத்திலேயும் வேதத்தை அறிந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் ஜனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் இது முற்றிலும் தெய்வத்தினுடைய செயல். அந்த காலங்களிலே ஈஸ்ட் ஜெர்மனி கம்யூனிசத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தபோது மேற்கு ஜெர்மனியிலிருந்து கிழக்கு ஜெர்மனிக்குள்ளே யாராவது ஒருத்தர் போகிறாங்கன்னா தடுத்து நிறுத்தப்பட்டு காவலாளிகள் உடைமைகளை பரிசோதனை செய்வார். என் தகப்பனார் போயிருந்த காலத்தில் அவருடைய பெட்டியை உடைமைகள் எல்லாம் பரிசோதனை செய்யும்போது பைபிள் இருந்தது, புஸ்தகம் இருந்தது, மெசேஜ் கேசட்ஸ் எல்லாம் கீழே இருந்தது. அவனும் தொலாவி கையை வச்சு தேடி பார்க்குறான், ஒன்று கூட அவன் கண்ணுக்கு படலை. கர்த்தர் அவனுடைய கண்களை என்ன செய்தார், மறைத்தார். அந்த தேசத்துக்குள்ளே போய் இரும்பு திரைகளுக்கு பின்னால், பிஹைண்ட் த அயர்ன் கர்டன்ஸ், அது அரசாங்கத்துக்கு தெரியாமல் மறைமுகமாக நடத்தப்படுகிற சபை, அந்த இடத்துல சென்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இன்றைக்கும் கர்த்தர் செய்ய நினைத்ததை ஒருவனால் என்ன பண்ண முடியாதுங்க, தடை செய்து நிறுத்த முடியாது. அவர் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் என்ன பண்ணினார், அனுதினமும் சேர்த்து கொண்டு வந்தார். அப்போது இந்த நகரத்தினுடைய ஒரு விசேஷம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேத வார்த்தையை நம்ம மறுபடியும் தெளிவாக வாசிக்கும்போது
இது வெறும் நகரம் என்று மொட்டையாக பேசல. கூடாரத்துக்கும் நகரத்துக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், கூடாரம் என்பது அஸ்திபாரம் இல்லாமல் இருக்கிற ஒன்று. இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா தற்காலிகமான ஒன்றுக்கும் என்ன இல்லைங்க, உறுதியான அஸ்திபாரம் இல்லை. வேத வசனம் சொல்லுகிறது, அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகிறதே நீதிமான் என்ன செய்வோம். அப்போ ஒவ்வொரு காரியமும், ஒவ்வொரு தேசமும் தான் ஒரு காரியத்தை கட்டி எழுப்புகிறதற்கு இதுதான் எங்கள் வாழ்வியலினுடைய அஸ்திபாரமாக அதை கருதுறாங்க இல்லையா? இப்போ மத்திய கிழக்கு நாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற பெரிய சோர்ஸ் என்னது தேசத்தை கட்டி எழுப்பதுக்கு? ஆயில் இண்டஸ்ட்ரி. இந்த எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதுன்றதுக்கு ஒருத்தர் விளக்கம் அனுப்பிச்சிருந்தார் பாருங்க, அதை அனுப்பி இந்த படிச்சிங்களா? அது அந்த மாதிரி ஒரு விளக்கம்லாம் எங்கே படித்தாங்கன்னு எனக்கு தெரியல. கடைசியில் டாஸ்மாக்கு குளோரிஃபிகேஷன் கொடுக்குற அளவுக்கு அந்த வசனத்துக்கு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துட்டார். படிக்கலையா நீங்கள்? யாரும் கேட்கலையா? கேளுங்க, அதெல்லாம் கேளுங்க. அதெல்லாம் என்ன அற்புதமான வெளிப்பாடு தெரியுங்களா? இன்னைக்கு உலகத்தில் சேதமாகாமல் இருக்கிறது எண்ணெயையும் திராட்சரசன்னு சொல்லிட்டு இன்னைக்கு டாஸ்மாக் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்குறதுக்கு அதான் காரணம்ன்ற அளவுக்கு அவர் பேச வந்துட்டார். தலையெல்லாம் சுத்துது. அப்போ இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு விஷயத்திற்கும் ஆதாரம், அதை வச்சு தான் அந்த கண்ட்ரியினுடைய டெவலப்மெண்ட்டை இதை என்ன செய்யப்படுங்க தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு ஊரில் போனால் ஆயில் கிடைக்குது. இப்போ நம்ம ஊருக்கு என்ன பெரிய ஃபவுண்டேஷன், என்ன சோர்ஸ்ன்னு நினைக்கிறீங்க? நம்ம தேசத்துக்கு என்னது? டெக்ஸ்டைல் கிடையாது, மேன் பவர். உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கிறான் 140 கோடி, வேலை செய்ய ஒருவனுக்கும் மனம் இல்லை. உலகமகா சோம்பேறிகள் எல்லாம் எங்கே தான் இருக்கிறான்? உலகத்தில் வேற நாடுகளுக்கெல்லாம் நீங்கள் போனீங்களா, லேபர் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஒரு ஆளை வீட்டு வேலைக்கு ஒருத்த வச்சிருக்கிறான்னா அவன் பெரிய பணக்காரனாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியுங்க, வீட்டு வேலைக்கு ஆள் வைக்க முடியும். நம்ம ஊரில் துணி துவைக்க ஒரு ஆள், பாத்திரம் கழுவ ஒரு ஆள், கார் துடைக்க ஒரு ஆள், வண்டி ஓட்ட ஒரு ஆள், கூட்டு வர ஆள். ஏன்னா இங்கே லேபர் எப்படி இருக்குதுங்க, சீப்பாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு தேசமும் ஏதோ ஒரு விஷயத்தை தனக்கு அஸ்திபாரமாக அது வைத்துக்கொண்டு அதன் மேலே எல்லாத்தையும் கட்டி எழுப்புகிறது. கர்த்தர் சொல்கிறாரு, எல்லா அஸ்திபாரமும் நிர்மூலமாயிடும். ஆனால் நீதிமான் அசைக்கப்படுவதில்லை. அவன் கட்டப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் தேவன் போட்ட ஒரு அஸ்திபாரம், அது நிலையான அஸ்திபாரம். அப்ப தேவன் கட்டுகிற அந்த நகரத்திற்கு வெறும் அஸ்திபாரம் அல்ல, அஸ்திபாரங்கள் இருக்கிறது. அப்போ அஸ்திபாரங்களுள்ள அந்த நகரத்துக்காக அவன் என்ன செய்திருந்தான், காத்திருந்தான். அப்போ அந்த அஸ்திபாரம் எப்படி வந்தது என்பதை குறித்து வேதத்தில் நீங்கள் படிக்கும்போது எபேசியர் 2வது அத்தியாயத்தின் 20வது வசனம் மிக தெளிவாக பேசுகிறது. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள், கிறிஸ்து தாமே அதுக்கு என்னவாய் இருக்கிறார், மூலைக்கல்லாய் இருக்கிறார். அப்போ என்ன அர்த்தத்தில் சொல்ல வராரு? தீர்க்கதரிசிகளின் மூலமாய் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களும் அப்போஸ்தலர்கள் மூலமாய் உரைக்கப்பட்ட உபதேசமும் தான் தேவன் கட்டி எழுப்புகிற அந்த நகரத்துக்கு என்னவாக இருக்கிறது, அஸ்திபாரமாக இருக்கிறது. அப்போ இந்த ஒரு அஸ்திபாரத்தின் மேலே ஒரு மனுஷன் வந்து நிற்கும் பொழுதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அன்றைக்கு எபிரேயர்களின் நிருபம் 11வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஒரு வேறுபாட்டை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க நான் விரும்புகிறேன். வாசியுங்கள். எபிரேயர்களின் நிருபம் 11வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது முற்பிதாக்களினுடைய அறிக்கை, the confession of the early fathers எப்படி இருந்தது என்று சொன்னால், இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது யாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பூரண வெளிப்பாடை குறித்த வாக்குத்தத்தத்தை பண்ணப்பட்டவைகளை, வாக்குத்தத்தம் இருக்குது ஆனால் அதை பார்க்கறதுக்கான வாய்ப்பும் சமயமும் அவர்களுக்கு இல்லை. தாவீது அவரை குறித்து எவ்வளோ பேசியிருக்கிறாரு, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எல்லாரும், ஏசாயா பேசியிருக்கிறாரு, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவேன் என்று சொல்லி பழைய ஏற்பாடு முழுக்க தீர்க்க தரிசனங்களால் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை குறித்த வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும், ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அவர்களுடைய காலத்திலே அவர்கள் ஆண்டவர் வருவதற்கு என்ன கொடுக்கலங்க, அனுமதிக்கல.
ஏனென்றா வேதமே சொல்லுது, ஆபிரகாம் கூட நாளை காண எப்படி இருந்தான், ஆசையா இருந்தான்னு சொல்றாரு. ஆனால் கண்டு களி கூர்ந்தான். ஆனால் கண்டு களி கூர்ந்தது எப்படின்னா, மெல்கிசதேக்கின் வடிவத்தில் தான் அவரை பார்க்க முடிந்ததை ஒழிய நிஜமான பெத்லகேமில் பிறந்த அவரை என்ன செய்ய முடியலங்க, அவர் பார்க்க முடியல. ஆனால் அதை தூரத்திலே கண்டார்கள், நம்பினார்கள், அதை அந்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்து கொண்டார்கள், அணைத்து கொண்டார். நம்ம காலத்தில் வரலன்னா கூட ஒரு நாள் அதை என்ன செய்வார், அவர் கட்டாயம் வருவார் என்பதை அவர்கள் விசுவாசித்தார்கள். இதை சொல்லிட்டு சொன்னாங்க, அவர் வந்தாதான் நிலைமை மாறும். அது வரைக்கும் இந்த பூமியில நாங்க யார் தெரியுமா, நாங்க யார் தெரியுமா, நாங்க யார் தெரியுமா, அந்நியரும் பரதேசி. எல்லாரும் சொல்லுங்க. இப்ப நீங்க நான் யாரு, நீங்க அந்நியர் பரதேசியா? சரி, வசனத்தை பார்ப்போம். பைபிள் நமக்கு நம்மளை குறித்து என்ன சொல்லியிருக்குது, எபேசியர்ல படிக்கலாம். எபேசியர்கள் நிருபத்தின் 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருங்க பார்க்கல. 18வது வசனத்தில் வாசிங்க. அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் யார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் ஆபிரகாம் செஞ்ச அறிக்கையை இப்போ போய் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க ஐயா. அவன் இயேசு கிறிஸ்துவை அறியாத காலத்தில், காணாத காலத்தில் தன்னை அந்நியன் என்று பரதேசி என்று சொன்னான். ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் அந்நியர்கள் அல்ல, நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறதற்கான அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அவர் அளித்த உபதேசம் நம்மோடு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையினுடைய விசுவாசம் அந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டதா இருக்கிறபடினால் இனி நாம் அந்நியரும் அல்ல, பரதேசிகளும் அல்ல, அவருடைய வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகளாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே வேதவசனம் சொல்லுகிறது, இனி நாம் அந்நியரும் பரதேசிகளும் ஆயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரம். எல்லாரும் சொல்லுங்க. இப்ப நாமெல்லாம் இந்த நகரத்தில் இருக்கிறோம். மாம்சத்தின்படி உள்ள யூதர்கள் எல்லாம் எருசலேம் என்கிற அந்த நகரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சொன்னாரு, நீ இங்க இரு, அவன் அங்க இருக்கட்டும், ஆனா நான் ஒரு நகரத்தை உண்டாக்குகிறேன், அது புதிய நகரம். அந்த நகரத்திலே அவன் ஒரு இடமும் நீ ஒரு இடமும் அல்ல, நாம் எல்லாரும் ஏக ஜனமாய் ஒரே இடத்துல இருப்போம். அந்த நகரம் தான் தேவன் நமக்காக கட்டி எழுப்புகிற புதிய எருசலேம். ஒரே நகரத்தாரும் மேற்கொண்டு சொல்லுகிறது, எல்லாரும் நம்ம எப்படி இருக்கிறோமா, ஒரே வீட்டாராய் இருந்து அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவே அதற்கு என்னவாய் இருக்கிறார், மூலைக்கல்லாய் இருக்கிறார் என்று சொன்னதோடு இல்லாம மேற்கொண்டு சொல்ற வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. அவர் மேல், யார் மேல், ஜானி டேவிஸ் மேல் அல்ல, எந்த ஊழியக்காரர் மீது அல்ல, எந்த ஸ்தாபன தலைவர்கள் மீது அல்ல, எந்த பிஷப் மேலோ போப் மீது அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது. அந்த மாளிகையா இருக்கிற அந்த நகரம் முழுவதும், எல்லாரும் சொல்லுங்க, முழுவதும் எப்படி இணைக்கப்பட்டு, இசைவாய்னா ஃபிட்லி ஜாயிண்ட் இருக்குது. அதாவது பொருத்தம் எப்படி இருக்குதுங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு கரெக்டா இருக்குது. நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பாக கட்டுறதுனால நம்ம ஊரில் வந்து அடிக்கிறதுக்கும் உடைக்கிறதுக்கும் நிறைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். வாட்சிகளின் சுத்திகளின். நம்ம ஊரில் என்ன பண்ணுவான், இவன் கல் செய்யும் போதே அவன் மண்டை மாதிரி செய்வான். நம்ம ஊரில் செங்கல் பார்த்துருக்கீங்களா, செஞ்சுட்டு அவன் வச்சு அதை வச்சு தான் கட்ட வேணும். கட்டினவன கொத்தனார் பார்ப்பான், இது என்ன ஒன்றும் ஈக்குவலாக இல்லையா. அவன் ஊழியை கொண்டு வந்து சுத்தியை கொண்டு வந்து என்ன செய்வான், அடித்து எல்லாத்தையும் லெவல் பண்ணுவான். அதுக்கப்புறம் இவன் பூசுவான் பாருங்க கொத்தனார், அவன் மண்டை மாதிரி பூசி வைப்பான். செஞ்ச கல்லும் வீங்கி போயிருக்குது, பூசன செவரும் வீங்கி போய் கிடக்குது. கடைசியில் பெயிண்ட் அடிக்கிற ஒருத்தன் வருவான், அவன் பார்த்து இது என்ன சார் மேடுமா பள்ளவுமா இருக்குது அப்படிம்பான். இப்படி அந்த கட்டணம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் டம்மு டும்மு டம்மு டும்மு டமால் என்ன கேட்டுக்கிட்டே இருக்குதுங்க,
சத்தம் இருக்குது. காரணம் என்னவென்றால் இது ஒன்றும் எப்படி கட்ட செய்யப்படவில்லை, இசைவாய் ஒன்று கொண்டு. ஆனால் சாலமோன் கட்டின தேவாலயத்திலே வாட்சிகளுடைய சுத்திகளுடைய சத்தம் கேட்கப்படவில்லை. அவையெல்லாம் பணிதீர்க்கப்பட்ட கல்லாய் இருந்தது. இது எதனுடைய ஞான அர்த்தம் என்றால், கர்த்தர் தாமே உண்டாக்குகிற இந்த சபைக்குள்ளே, அவர் உண்டாக்குகிற அந்த நகரத்துக்குள்ளே வாட்சிகளுக்கும் சுத்திகளுக்கும் சத்தம் இல்லை. தேவன் தமது இரத்தத்தினால மீட்கப்பட்ட தமது பரிசுத்தவான்களை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தும் போது ஒன்றோடு ஒன்று இசைவாய் இணைக்கப்பட்டதாய் ஆவியானவர் அதை வைத்து அற்புதமாய் தேவன் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். இதுதான் நிலையான நகரம். ஹல்லேலூயா. இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்கு எப்படிப்பட்ட ஆலயமாய் எழும்புகிறது? பரிசுத்த ஆலயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆலயம்னா மேலே எழுதி போட்டிருக்கிறதுனால பரிசுத்த ஆலயம் இல்லை, வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருக்கிறதுனால பரிசுத்த ஆலயம் இல்லை, வர்றவன் பூரா வெள்ளையும் சொல்லையுமா வர்றதுனால அது பரிசுத்த ஆலயம் இல்லை. எதனால பரிசுத்தம்? தேவன் தமது இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவனுடைய சபை அவருடைய வசனத்துக்காக வேறு பிரிக்கப்பட்டு உலகத்தை விட்டு அது முற்றிலுமாய் தன்னை என்ன செய்திருக்கிறதுங்க? வேறு பிரித்து கொண்டு வாழ்கிறதுனால அது என்ன சபை? சும்மா வசனத்தை எழுதி இங்கே மேலே சில சபையெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா பரிசுத்தர் 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 அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. சில கோயிலில் போனீங்கன்னா பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த 2 மணி நேரம் தான் பரிசுத்தம். இது கைகளினால் கட்டப்பட்ட ஆலயம் அல்ல. அந்த வெள்ளை நிறமும் வெள்ளை கலரும் பரிசுத்தம் அல்ல. நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய சித்தத்துக்குள்ளும் வார்த்தைக்குள்ளும் உபதேசத்துக்குள்ளுமாய் சரியாய் பொருந்தினதாய் இருப்பது இருக்கிறது பாருங்க. அதுதான் நம்மை உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்டதற்கான ஒரு சரியான அடையாளம். இந்த ஆலயம் தான் பரிசுத்தமுள்ள ஆலயம். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னான், மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு உங்களை என்ன செய்து கொள்ளுங்கள்? விலக்கி ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அந்த புத்தியை அவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? அப்ப பரிசுத்த சபை என்பது என்ன? வெள்ளை பெயிண்ட் அடிச்ச சபை பரிசுத்த சபை அல்ல. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் வசனம் எழுதி போட்ட சபை பரிசுத்த சபை அல்ல. வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டிருக்கிறது பரிசுத்த சபை அல்ல. இந்த உலகத்தை விட்டு வேறு பிரிந்து தேவனுடைய வார்த்தையின்படி வாழ தன்னை பூரணமாய் ஒப்பு கொடுத்திருக்கிற சபைதான் பரிசுத்தமுள்ள சபை. ஆகவேதான் ஆண்டவர் தமது மணவாட்டியை பார்க்கும்போது சொல்லுகிறார், இவள் கரை தீரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபை. without spot or a wrinkle. வேதம் சொல்லுகிறது, அவர் மேல், எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் ஆவியினாலே. அந்த யூனிஃபிகேஷன் எதனால வருதுன்னா பரிசுத்த ஆவியினால். இங்கே இருக்கிற அதே ஆவியானவர் தான் அமெரிக்காவில் இருக்கிறாரு, அதே ஆவியானவர் தான் ஜெர்மனியில் இருக்கிறார், அதே ஆவியானவர் தான் எங்கே இருக்கிறாரு? கலாச்சாரம் வேறையாக இருக்கலாம், கலாச்சாரம் எப்படி இருக்கலாம்? வேறையாக இருக்கலாம், சாப்பிட்ற சாப்பாடு வேறையாக இருக்கலாம், எல்லாமே வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் எனக்குள் கொடுக்குற அதே உணர்த்தி விப்பை ஆவியானவர் எல்லா இடத்துல இருக்கிறவனுக்கு என்ன செய்கிறாரு? கொடுத்துருக்கிறார். அப்போ உண்மையாகவே தேவனுடைய வசனத்தினால சத்தியத்தினால கட்டப்பட்ட எந்த சபையில் போனீங்கனாலும் உடை நடை பாவனைகள் அவருடைய தனிப்பட்ட கலாச்சாரம் ஒரு பக்கம், உணவு பழக்க வழக்கங்கள் வேற மாதிரி இருந்தாலும் கிறிஸ்துவுக்கடுத்த ஆவிக்குரிய விஷயங்கள் என்று வரும்போது எல்லாம் எப்படி நிற்குங்க? ஒன்று போல இருக்குது. எப்படி வந்துச்சு இது? ஹலோ, எப்படி வந்துச்சு? இவை எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிறவர் யாரு? ஆவியானவர். இதை போட்டால் தப்புன்னு எந்த ஆவியான இந்தியாவில் இருக்கிறவனுக்கு உணர்த்துறாரோ அதே ஆவியானவர் தான் ஜெர்மனியில் இருக்கிறவங்க உணர்த்துறாரு, அதே ஆவியானவர் தான் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க உணர்த்துறாரு, அதே ஆவியானவர் தான் அமெரிக்காவில் இருக்கிறவங்க உணர்த்தினார், அதே ஆவியானவர் தான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க உணர்த்தினார். இப்படிப்பட்ட தேவனுடைய ரத்தத்தினாலும் அவருடைய ஆவினாலும் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனத்தை நீங்கள் எங்கே போய் பார்த்தீங்கனாலும் சரி, கலாச்சாரத்தை கொண்டோ பழக்க வழக்கங்களை கொண்டோ தேவனுடைய வசனத்துக்கு விரோதமான காரியத்தை ஒரு காலம் அவர்கள் நியாயப்படுத்த மாட்டார்கள். காரணம், அவருக்குள் இருக்கிற ஆவியானவர் சரியை சரி என்றும் தவறை தவறு என்றும் சுட்டிக்காட்டி தமது ஜனத்தை பரிசுத்த ஜனமாய் வேறு பிரிக்கிறவர். ஆமென். வேதவசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வாசஸ்தலமாய் நீங்கள் கூட்டி என்ன பண்ணப்பட்டு வருகிறீர்கள்? கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ இந்த அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்படுற ஒரு நகரம் இருக்குது இல்லையா, அந்த நகரத்தில் தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? இப்போ நகரம் சிட்டி கிட்டி அப்படின்ன உடனே நமக்கு எல்லாருக்கும் மைண்டுக்குள்ளே வர்றது என்னன்னா,
ஏதோ ஒரு பெரிய பில்டிங் மாதிரி இருக்கும் போல இருக்குது, அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையாகவே நீங்கள் அறிந்தீர்களானால் கர்த்தர் தமது இரத்தத்தினால் மீட்டு கொண்ட அவருடைய பரிசுத்த ஜன கூட்டம் தான் தேவன் வாசம் பண்ணுகிற நகரமாக இருக்கிறது. ஆமென். அப்போ இன்றைக்கு நாம் எல்லாரும் தேவன் எங்கே வாசம் பண்ணுறாரு? கைகளினாலே கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் என்ன பண்ணுறதில்ல, வாசம் பண்ணுறாரு. ஆனால் 2 பேர் 3 பேர் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவே வாசம் பண்ணாரு. அப்போ இன்றைக்கு தேவன் தமது பிரசன்னத்தை நமக்குள்ளே அனுப்புகிறார், நம் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். ஆகவே தேவன் நமக்காக உண்டாக்கி இருக்கிற அந்த மெய்யான நகரத்துக்குள்ளே ஒரு நாள் நாம் போகும்போது நாம் எல்லா நாளும் நாம் அவரோடு இருப்போம், அவரும் எல்லாரும் நம்மோடு கூட இருப்பார். ஆமென். அந்த நகரம் எத்தனை அருமையானது என்பதை நீங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷம் 20, 21 அதிகாரங்களை உட்காந்து கவனமாக வீட்டில் பொறுமையாக 22வது அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி வரைக்கும் கூட நீங்கள் படித்து பாருங்க. இந்த நகரம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நகரம் எப்படிப்பட்டதா இருந்தது என்று சொன்னால், அந்த இடத்துல சாபம் இல்லை, அந்த இடத்துல கண்ணீர் இல்லை, அந்த நகரத்தில் என்ன இல்லை, கவலை இல்லை, அங்கே அலறுதல் இல்லை. இந்த உலகத்தினுடைய ராஜாக்களும் இந்த உலகத்தினுடைய மக்கள் எல்லாரும் தங்கள் உலகத்தினுடைய மகிமையும் இந்த காரியங்களை எல்லாம் உள்ளே கொண்டு வருவார்கள். வேதம் சொல்லுகிறது, தீட்டுள்ளதும் அருவருக்கு தடத்தக்கதும் பொய்யை நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அந்த நகரத்துக்குள்ளே என்ன செய்கிறது இல்லை, பிரவேசிக்கிறதில்லை. ரட்சிக்கப்படுகிறவர்கள் அந்த வெளிச்சத்தில் நடப்பார்கள். அங்கே ஆலயம் காணப்படவில்லை, கர்த்தரே ஆலயமாக இருக்கிறார். வெளிச்சம் கொடுக்கிறதற்கு சூரியனும் தேவையில்லை, சந்திரனும் தேவையில்லை, கர்த்தரே நமக்கு வெளிச்சமாக இருப்பார். அப்போ இதனுடைய வியாக்கியானம் என்னத்தை புரிய வைக்குதுன்னா, நாம் என்னென்றைக்கும் கிறிஸ்துவுடனே கூட இருப்போம். இந்த வார்த்தைகளினாலே தான் நீங்கள் ஒருவர் என்ன செய்து கொள்ளுங்கள், தேற்றிக் கொள்ளுங்கள். இதை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் எழுதும் போது சொல்லுகிறார், நீங்கள் அவர்கள் நடுவே இருந்து புறப்பட்டு போய் எதை தொடாதீங்க, அசுத்தமானதை தொடாதீங்கப்பா, அப்பொழுது நான் உங்களை என்ன செய்து ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு தேவனாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள். என்னன்னா என்னுடைய வாஞ்சையெல்லாம் உங்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணணும், உங்கள் மத்தியிலே நான் உலாவணும். நாங்கள் உனக்கு தேவனாக இருக்க, நீங்கள் எல்லாரும் எனக்கு குமாரரும் குமாரத்திகளும். அப்போ அவர் தேவனாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் நமக்கு நித்திய பிதாவாக இருப்பார். அப்போ நாம் அங்கே போய் அவருடைய குமாரனும் குமாரத்திகளுமா சேர்றோன்னா, அவர் உலாவர ஆண்டவர் நமக்கு என்னவா இருக்கணும், how we are going to address him. அவர் வெறும் தகப்பன் அல்ல. இன்றைக்கி இங்கே பூமியில் இருக்கிற நாட்கள் மாத்திரம் அவரை தகப்பன்னு கூப்பிடுறது இல்லைங்க. அங்கே போகும்போது அவர் தகப்பனாக தான் இருப்பார். காரணம், அவருடைய தகப்பத்துவம் நம்முடைய வாழ்க்கையோடு நித்திய காலமாய் உடையது. இந்த உலகத்தில் இருக்கிற ஆவிக்குரிய தகப்பனும் இருப்பாங்க, செத்து போயிடுவாங்க. மாம்சீக நிலையில் இருக்கிறவங்களும் கொஞ்ச நாள் இருப்பாங்க, பராமரிப்பாங்க. வயோதிபம் அடையும் போது அவர்களும் போய்விடுவார்கள். நித்திய பிதா ஒருவர் தான் என்னென்றைக்கும் ஜீவனோடு இருப்பார். நாம் என்னென்றைக்கும் அவருடைய குமாரரும் குமாரத்திகளுமாக இருப்போம். அந்த நகரம் அஸ்திபாரங்கள் உள்ள ஒரு நகரம். இப்போ இந்த அஸ்திபாரம் என்னவா இருக்குதுன்னா, தீர்க்கதரிசிகளின் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகளும் அப்போஸ்தலர்களால் உரைக்கப்பட்ட உபதேசத்தினுடைய விஷயங்கள் தான் இந்த நகரத்தினுடைய அஸ்திபாரமாக இருக்கிறது. அப்போ இந்த அஸ்திபாரத்தை குறித்து அப்போஸ்தலன் கொரிந்தியர் எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் என்ன எழுதுறாரு, எனக்கு அளிக்கப்பட்ட 10வது வசனத்தில், எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாச்சாரியை போல என்ன போட்டேன், அஸ்திபாரம் போட்டேன். அஸ்திபாரம் போட்டேன்னா என்ன சொல்ல வராரு, ஆண்டவர் என்னை கொண்டு அந்த காரியத்தை என்ன பண்ணுறாரு. ஆனால் உண்மையிலே ஒரிஜினலாக அஸ்திபாரம் போடுறவர் யார், கர்த்தர் தான். அப்போ சொல்கிறாரு, வேறொருவன் அதன் மேலே வந்து கட்டுகிறான், அவனவன் தான் என்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அப்படின்னு கடந்த காலத்தில் சொல்கிறாரா, நிகழ்காலத்தில் சொல்கிறாரா, வருங்காலத்தில் சொல்கிறாரா? கடந்த காலத்தில் சொல்கிறார். போடப்பட்டிருக்கிற, இட்ஸ் ஆல்ரெடி ஃபவுண்டட், இது ஏற்கனவே போடப்பட்டிருக்கிறது. அப்போ ஏற்கனவே போடப்பட்ட அஸ்திபாரம் யார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை பவுலாகிய நானோ, அப்பல்லோவாகிய நானோ, கேபாவாகிய பேதுருவோ யார் முயற்சித்து வேறே ஒரு அஸ்திபாரத்தை போட்டாலும் அந்த அஸ்திபாரம் ஒரு காலம் என்ன செய்யாது, நிலைத்திருக்காது. காரணம், தேவன் போட்ட அஸ்திபாரம் தான் நிலைத்திருக்கும். அது மேலே கட்டும்போது கற்ற வேலையை
ஒரு நாள் வந்து அது என்ன செய்யுன்னு சொல்லியிருக்குது வேதாகமம், பரிசோதிக்கும் என்று சொல்லிட்டு தான் கடைசியில் சொல்கிறாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். இதே நேரத்தில் பைபிள் இன்னொரு நிலையிலையும் பேசுது, உங்கள் சரீரங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கு. ரெண்டு விதத்தில் பைபிள் பேசுது. நம்முடைய சபை கூடி வருதலாகிய அந்த பரிசுத்தவான்களின் கூடுகையையும் வேதம் என்ன சொல்லுது, தேவனுடைய ஆலயம். அப்படின்னா என்ன அர்த்தம், தேவன் இவர்கள் நடுவில் தான் என்ன செய்கிறார். நிறைய பேருக்கு என்னென்னா நமக்கு பில்டிங் இல்லைன்னு வருத்தப்படுறாங்க. பில்டிங்கை வச்சு ஆண்டவர் வர்றதில்லை. என்கிட்ட ஒரு ஊழியக்காரர் சொன்னார், பில்டிங்கில் இருந்தால் தான் பிரதர் ஜனங்க வருவாங்க. நான் சொன்னேன், பில்டிங் இருந்தாலும் வரமாட்டாங்க, கர்த்தர் அனுமதிச்சா தான் என்ன செய்வாங்க, வருவாங்க. இது என்ன ஹோட்டலாக இது? ஒரு ஊழியக்காரன் என்கிட்ட சொல்ல, நீங்களாம் நல்லா மெயினில் இருக்கிறீங்க பிரதர், ஜனங்க வருவாங்க. இந்த மெயினில் இருக்கிற சந்துக்குள்ளே இருக்கிற அதெல்லாம் கிடையாது. கர்த்தர் ஒரு மனுஷனை உள்ளே கொண்டு வருவதும் உள்ளே இருக்கிறால வெளியே தூக்கிட்டு போகிறது என் வேலை கிடையாது. யாருடைய வேலை? பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. அதனால் நம்மளுடைய மாம்சீக பிரகாரமான வியூகங்களை வச்சு இங்கே வச்சா ஆட்கள் வருவாங்க, அங்கே வச்சா ஆட்கள் வருவாங்க. மெயினில் வச்சா கல்யாண மண்டபம் நல்லா ஓடும், மெயினில் ஹோட்டல் வச்சா நல்லா ஏகபோகமாக என்ன செய்யும், சாப்பாடு விற்கும். தேவனுடைய ஆலயம் என்பது வியாபார வீடு அல்ல. இது மெயினில் இருக்குது சந்துக்குள்ளே இருக்குதுன்னு மாற்றி சொல்கிறதுக்கு. தேவனுடைய ஆலயம் என்பது இது கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிற ஒரு விஷயம். இது வந்து கட்டிடம் அல்ல. தேவனுடைய ஆலயம் ஆலயம் என்பது தேவனுடைய ஜனங்கள். அவர்கள் நடுவிலே தேவன் வந்து என்ன செய்கிறாருங்க, வாசம் பண்ணுகிறார். அப்போ தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கிறது? பரிசுத்தமாக இருக்கிறது. நீங்களே தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை ஒரு மனுஷன் கெடுத்தால், அப்போ உபதேசத்தினாலே கெடுத்தால், தவறான வியாக்கியானங்களாலே கெடுத்தால், தேவனுடைய சித்தத்துக்கு புறமான காரியங்களை சபைக்குள் அனுமதிப்பதனாலே கெடுத்தால், வேதம் சொல்லுகிறது தேவன் அவனை என்ன பண்ணுவார், கெடுப்பார். காரணம், இது தேவன் தமது சுய ரத்தத்தினாலே சம்பாதிச்சதுங்க. இதை டேமேஜ் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன கிடையாதுங்க, ரைட்டு கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் நட்டேன், அப்போலோ என்ன செய்தான், நீர் பாய்ச்சினான். ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள், சிலருக்குள்ளே பொறாமையும் வாக்குவாதங்களும் பேதகங்களும் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 3 சொல்றாரு, ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் என்று சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா. பவுல் யார், அப்போலோ யார், ஜானி டேவிஸ் யார்? அவனுக்கு தேவன் அளித்த கிருபையின்படியே விசுவாசிகருக்கு ஏதுவாக அவங்கெல்லாம் யாரு, ஊழியக்காரனா செர்வெண்ட். அவன் அவ்வளோதான். கர்த்தர் சொல்கிற வேலையை கூட்ட சொன்னால் கூட்டுறவன், துடைக்க சொன்னால் துடைக்கிறவன், சேர் போட சொன்னால் சேர் போடுறவன், அடிக்க வைடானா அடிக்க வைக்கிறவன், கதவை சாத்துனா சாத்துறவன், திற சொன்னால் திறக்கிறவன். அவர் கட்டளை இடுகிற காரியத்தை மாற்றம் இல்லாமல் செய்கிறவன் தான் வேலைக்காரன். வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு வேலையை கொடுத்தாருப்பா. பவுலை கூப்பிட்டு கூட்ட சொன்னார், கூட்டியாச்சு. அப்போல்லோ வந்தான், சேர் போட்டான். கேபா வந்தான், ஃபேன் போட்டான். அவன் என்ன வேலை இருக்குதோ அதை செஞ்சுட்டு அவன் பாட்டுக்கு என்ன செஞ்சிட்டான், போயிட்டான். ஆனால் தேவன் தமது நகரத்தை கட்டி எழுப்பும்போது இதை விளைய செய்வது தேவனுடைய செயல். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற. ஆமாம், இப்போ நீங்கள்லாம் இங்கே உட்கார்ந்துருக்கிறது என்னுடைய முயற்சி அல்ல, இது கர்த்தருடைய செயல். சொல்லிட்டு சொல்கிறாரு, நாங்கள் தேவனுடைய உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். உடன் வேலையாட்கள்லாம் என்ன, அவர் தான் மாஸ்டர், சீஃப் மாஸ்டர் பில்டர். அவருக்கு கூட நம்ம எடுபடி வேலைக்காரர்களாக இருக்கிறோம். நம்ம வேலை என்ன, எதை கட்டளை இடுகிறாரோ எஜமானன் அதை செய்வது தான் நம்முடைய வேலை. நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாக இருக்கிறீர்கள். அப்போது தேவன் இப்படித்தான் ஒரு அழகான ஒரு இடத்தை கட்டி எழுப்புகிறாரு. அப்போ தேவன் தமது சம்பத்தை கூட்டி சேர்க்கிற நாளில் தான் அது எப்படி இருக்குதுன்றது நமக்கு என்ன செய்யுங்க, தெரியும். ஆகவே அந்த இடத்திலே, அவர் இருக்கிற இடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அந்த அஸ்திபாரங்களுள்ள அந்த நகரம் நம்முடைய நகரமாக இன்றைக்கு மாற்றப்பட வேண்டும். அந்த நகரத்தை குறித்த வர்ணனையை ஆவியானவர் சூப்பராக தமது ஊழியக்காரனாகிய யோவானுக்கு 21-22 அதிகாரத்தினுடைய கிட்டத்தட்ட ஒரு ஒரு முதல் ஆரம்ப வசனங்கள், ஒரு 4-5 வசனங்கள் வரைக்கும் அவர் பேசுகிறாரு. இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நிறையா இருக்குது. அது நீங்கள் போய் வீட்டில் உட்காந்து
நீங்கள் உட்காந்து பொறுமையாக படிங்க. 3வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம். வெளிப்படுத்தல் 21:3. இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்தில் வந்து தேவன் என்ன பண்றாரு? வாசம் பண்ணுகிறார். அப்ப எது நம்முடைய வீடு? எது உங்க வீடுக்கா? நீங்க எங்க வசிக்கிறீங்களோ அதுதான் உங்க வீடு. எது என் வீடு? நான் எங்க வசிக்கிறேனோ அதுதான் என் வீடு. எது தேவனுடைய வீடு? தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார் அதுதான் தேவனுடைய வீடு. தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார்? தம்முடைய ஜனத்தின் நடுவில் வாசம் பண்ணுகிறார். நீங்களும் நானும் தான் தேவனுடைய வீடாக இருக்கிறோம். அப்போ மகிமையிலே தேவனுடைய சமூகத்தில் நம்ம போய் ஒரு பெரும் கூட்டமாக நிற்கும் போது ஆண்டவர் நம்ம மத்தியில் அவர் என்ன செய்வார்? வாசம் பண்ணுவார். அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக நாம் எல்லாரும் இருப்போம். வேதம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வாரா? துடைப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு நாள் நீ வடிச்ச கண்ணீருக்கு இதோட என்ன ஆச்சு? முற்றுப்புள்ளி ஆச்சு. இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தின பாவ நிலையிலே நான் அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாம் என்ன செஞ்சது? என்ன விட்டு ஒளிஞ்சு போச்சு. இப்பொழுது மகிமையின் சரீரத்தோடு, மீட்கப்பட்ட சரீரத்தோடு, கிறிஸ்துவோடு கூட நான் மீட்கப்பட்டவனாய் இருக்கிறேன். I am redeemed completely. ஆவியினாலும் சரீரத்தினாலும் முழுமையாய் மீட்கப்பட்டவன். இனி எனக்கு மாம்சத்தின்படி உண்டான கண்ணீர், கவலை, வேதனைகள் ஒன்றுமில்லை. எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் என்னை விடுவித்தார். சாபத்துக்குட்பட்டிருந்த என் வாழ்க்கையை தேவன் இப்பொழுது ஆசீர்வாதத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். காரணம், என் மீட்பர் என் மத்தியில் வாசம் பண்ணுகிறபடியினாலே. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, இதோ சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் சொல்றாரு, இதோ நான் எல்லாவற்றையும் என்ன ஆக்குகிறேன்? புதிதாக்குகிறேன். ஜெயங்கொள்ளுகிறவன் ஒரு நாளில் வந்து இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்வா? சுதந்திரிப்பா. அதனால தான் 7 சபைக்கும் ஆவியானவர் சொல்லும்போது சொல்கிறார், ஜெயங்கொள்ளுகிறவனவனோ ஜெயங்கொள்ளுகிறவனவனோ. அப்போ 7 சபையின் காலங்களிலேயும் 7 சபைக்கும் விரோதமாய் பிசாசுடைய அந்தகாரத்தின் கிரியைகள் போராடி கொண்டிருந்தது. இதை அடையாளம் கண்டுகொண்ட தேவனுடைய ஜனம் விழிப்படைந்தது. எதனால விழிப்படைந்தது என்றால், 7 சபையின் காலங்களிலேயும் ஆவியானவர் தமது செய்தியை, தமது வார்த்தையை தமது ஜனத்துக்கு அனுப்புகிறார். வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எபேசு காலத்திலே வந்த போராட்டத்திலே கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்த ஜனம் அந்த கூட்டத்தில் வந்து சேர்ந்தது. இந்த கடைசி காலத்திலேயும், கடைசி சபையினுடைய காலத்தினுடைய முடிவிலே வாழ்கிறோம். ஆவியானவர் நம்மை விட்டு இன்னும் கடந்து போகவில்லை. அவர் இன்றும் தம்முடைய ஜனத்தோடு பேசுகிறார். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்டால் மாத்திரமே இக்காலத்தின் வஞ்சகத்தில் இருந்து அவன் விழிப்படைந்து ஜெயம் பெற முடியும். ஜெயங்கொள்ளுகிறவன் மாத்திரமே தேவனுடைய சமூகத்தில் வந்து காணப்படுவான். ஆண்டவர் சொல்றாரு, தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் எப்படி கொடுக்கிறேங்கிறாரு? இலவசமாய் கொடுக்கிறேன். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பான். நாம் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க தேவனால அழைக்கப்பட்டவர்கள். வேதம் சொல்லுகிறது, நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என்னுடைய வேலைக்காரனாக இருப்பானாரா? இல்ல, அவன் என்னுடைய குமாரனாக இருப்பான். 8வது வசனம் சொல்லுது, பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரகாராதனைக்காரர், பொய்யர் அனைவரும் எங்க போவாங்க? 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். ஆனால் இந்த நகரம் எதன் மேலே நிற்குதுன்னா, அப்போஸ்தலர்களுடைய 12 அஸ்திபார கற்கள் மீது நிற்குது. இதை நான் ஏன் மறுபடியும் சொல்ல வேண்டியது இருக்குதுன்னா, இது மறுபடியும் ஆவியானவர் உங்களுக்கு திரும்ப திரும்ப நினைப்பூட்டுறார். நம்ம வாழ்கிற இந்த காலம் ஆவிக்குரிய நிலையிலே உபதேசத்தினாலே மிகப்பெரிய ஒரு வஞ்சகத்தின் காலத்தில், அதாவது மிகப்பெரிய வஞ்சகத்துக்குள்ளே இருக்கிறவங்களும் வஞ்சகத்தை பற்றி பேசுகிறாங்க. அதான் ரொம்ப காமெடியாக இருக்குது. தேவனுடைய ஜனமே எச்சரிக்கையா இருன்னு சொல்றாரு. அப்ப எச்சரிக்கையா இருன்னு சொல்றவர் எவ்வளவு கரெக்டா இருக்கணும்? அவருக்கே இன்னும் வேதத்தினுடைய அநேக காரியங்களை குறித்து என்ன இல்லைங்க, தெளிவும் இல்லை, அறிவும் இல்லை. அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற கிருபை கத்து என்ன செஞ்சுக்கிட்டே இருப்போம், கத்திக்கிட்டே இருப்போம். நம்முடைய சத்தம்
தேவன் யாரை தமது நித்திய ஜீவனுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவருடைய செவிகளிலே போய் அது கட்டாயம் அது என்ன செய்யுங்க விழும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் என்ன செய்வான்? கேட்பான். அப்போ இந்த 12 அப்போஸ்தலர்களாலே போடப்பட்டிருக்கிற அந்த அஸ்திபாரத்தின் மேலே தான் தேவனுடைய பரிசுத்த நகரம் என்ன செய்துங்க நிலை நிற்கிறது. அப்போ இந்த உபதேசத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற எந்த ஒரு ஊழியனும், எந்த ஒரு ஊழியக்காரனும், எந்த ஒரு விசுவாசியும், எந்த ஒரு ஸ்தாபனமும் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையின் காரியத்திலே பங்கடைய முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த உலகத்தை தமது ஜனத்தை சீஷர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர் சில காரியங்களை பேசுகிறார். அவர்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு, என் உபதேசத்தை நான் அவர்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன்றாரு, கொடுத்துருக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து அவங்க கையில் என்ன கொடுத்தாரு? காசு கொடுத்துட்டு போனாரா? இல்லை எல்லாரும் சீஷர்கள் மேலேயும் டெபாசிட் ஏதாவது போட்டு வச்சுட்டு போனாரா? தோமா நீங்கள் வா, நீ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகணும், இந்தியா வரைக்கும் போகணும், உனக்கு நான் எல்லாமே டெபாசிட் போட்டு வச்சுருக்கிறேன், காசெல்லாம் வச்சுக்கோ அப்படின்னாரு. ஆண்டவர் சொன்னார், எதையும் தூக்கிட்டு போவாதன்னாரு. சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, கர்த்தரை நம்பி என்ன செய்யுங்கப்பா, போங்க. அதுதான். அப்போ இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. இந்திய தேசத்தினுடைய நிலப்பரப்பு அளக்க ஆரம்பிச்ச 0 பாயிண்ட் எது தெரியுமா? இங்கேருந்து அளப்பாங்கல்ல, இது திருக்கழுக்குன்றம் இத்தனை கிலோமீட்டர், இது இத்தனை கிலோமீட்டர். அந்த 0 பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னா பரங்கி மலையில் தான் இருக்குது. தோமா எங்கே கொல்லப்பட்டாரோ அந்த இடம்தான் இந்தியாவை டிஸ்டன்ஸை அளந்த 0 புள்ளி. அதுதான். அங்கே போனீங்கன்னா இன்றைக்கி அங்கே அந்த ஒரு கல்வெட்டு என்ன செய்யுது, இன்னும் இருக்குது. அந்த காரியத்தை செய்தவருடைய நினைவிடங்கள் அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த தேசத்துக்கு சுவிசேஷத்தை கொண்டு வரும்போது 0 பாயிண்ட்லேருந்து ஆண்டவர் என்ன செய்தார், ஆரம்பித்தார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான கட்டளை என்னவென்றால், நீங்கள் போங்கள். அநேகர் இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தை மாத்திரம் எடுத்துக்கிடுவாங்க. நீங்கள் போய் உலகமெங்கிலும் எதை பண்ணுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அதை மாத்திரம் எடுத்துக்குவாங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. அதே வசனத்தை மத்தேயு எழுதும்போது கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு? நீங்கள் உலகமெங்கிலும் போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய சபைக்கு வருகிற பரிசுத்தவான்களுக்கு என்ன கொடுக்கப்பட வேண்டும்? உபதேசம். இப்போ நான் காலைல கொடுக்கறது உபதேசமா? டவுட்டாக இருக்கா? உபதேசம் மாதிரி இருக்கா? யோசித்து சொல்கிறீங்களா? இங்கே இந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மாதிரி எனக்கு இந்த இதெல்லாம் பண்ண தெரியாது. இங்கே வந்தால் உபதேசம் தான் கொடுக்க முடியும். காரணம், உன் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிற வல்லமை இந்த உபதேசத்துக்குள் இருக்கிறது. அப்போ எந்த உபதேசத்தை நான் கொடுக்க போகிறேன்? ஆதி அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்த அதே உபதேசத்தை கலப்பில்லாமல், மாற்றமில்லாமல், தூய்மையாய், முழுமையாய் அங்கே. அப்போ இன்றைக்கு உபதேசத்தின் அடிப்படையில் கட்டப்பட நினைக்கிறவனுக்கு கண்ட இடத்துல போய் உட்கார என்ன வராது? மனசு வராது. எப்படி உட்கார முடியும்? அவனுடைய மனசாட்சி எப்படி அதுக்கு இடம் கொடுக்கும்? அது போகும்போது உள்ளே போய் உட்கார்ந்துருக்கும் போது ஏதோ ஒன்று எதிர்த்து என்ன செய்யுது, ரிட்டர்ன் அடிக்கும். பாட்டெலாம் ஒன்று போல தான் இருக்குது. பாடுற பாட்டெலாம் ஒன்று போல் இருக்குது, மியூசிக்கெல்லாம் ஒன்று போல் இருக்குது, பைபிள் ரீடிங் ஒன்றா இருக்குது, சாட்சியெல்லாம் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் உபதேசம் என்கிற ஏரியா வரும்போது சும்மா உங்களை ஒரு இமோஷனலாக ட்ரிகர் பண்ணுறதுக்காக ஏதோ சொல்கிறதுக்காகவே இல்லை. ஆதி அப்போஸ்தலருடைய அடிப்படை உபதேசத்தை உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்காக போதித்தால்தான் உங்களுடைய விசுவாச ஜீவி எதன் மேலே கட்டப்படணும். ஆமாம். அப்போது இந்த உபதேசத்துக்குள்ளே எல்லாமே இருக்குது. கணவன் மனைவி எப்படி இருக்கணுன்றது இருக்குது, பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுங்கிறது இருக்குது, கண்காணி எப்படி இருக்கணுங்கிறது இருக்குது, மூப்பர்கள் எப்படி இருக்கணுங்கிறது இருக்குது, சுவிசேஷத்தை எப்படி பிரசங்கிக்கணும் இருக்குது. இதில் இல்லாத மேட்ரை
கிடையாது. பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு ஆதி அப்போஸ்தலர்கள் கொடுத்திருக்கிற அந்த உபதேசத்துக்குள்ள எடுத்தீங்கன்னா மிஸ்ஸிங் பாயிண்ட் எதுவுமே இருக்காது. தேவன் தமது உபதேசத்தை தமது சபைக்கு பூரணமாய் கொடுத்திருக்கிறார். காரணம், தந்த தேவன் பூரணமானவர். அவர் வரும்போது அவருடைய சபையை பூரணமாய் பார்க்க விரும்புகிறார். பூரணமான தேவன் தமது சபையை பூரணமாய் காண வேண்டுமானால் அவர் தந்திருக்கிற உபதேசம் பூரணமாகத்தான் இருக்கும். அது நிச்சயமாய் இருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த ஒரு நம்பிக்கையில் இருக்கிற ஒரு மனுஷன் தான் சொல்கிறான் பிலிப்பியர் 3ல், எனக்கு குடியிருப்புன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்குதுங்க? பரலோகத்தில் இருக்குது. பேசிக்கலாக அப்போஸ்தலனாகிய பவுல் சிசிலி பட்டணத்தான். ரோமுக்கு கீழே ஒரு சின்ன தீவு தான் சிசிலி. அது தட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ரோம். மத்திய தரைக்கடலுடைய அந்த பெண்டு ஒன்று இருக்குது இல்லை, அதில் ஒரு குட்டி தீவு. அது சிசிலியிலேருந்து நீங்கள் ரோமுக்கு குயிக்காக ட்ராவல் பண்ணி போயிடலாம். அப்போ அதுவும் இன்றைக்கு கூட அது ரோமனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் என்ன செய்யுதுங்க இருக்குது. அப்போது இந்த சிட்டிசன்ஷிப் எல்லாம் வச்சுக்கிட்டு சில இடத்துல சொல்லி காட்டுறார், ரோமனை நியாயம் விசாரிக்காமல் அடிக்கிறது நியாயமெல்லாம் கேட்குறாரு. ஆனாலும் இதே பவுல் தான் சொல்கிறாரு, எனக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் எங்கே இருக்குது? குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. நீங்கள் வெளிநாட்டுக்கு போனாலும் சரி வந்தாலும் சரி, அந்த குடிமையியல்னு ஒன்று இருக்கும், இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு. அங்கே போய் அவளை தரிசனிக்காமல் நீங்கள் என்ன பண்ண முடியாதுங்க, வெளியில் போக முடியாது. அந்த குடிமையியலில் அவர் ஷாப்பாக குத்திட்டாருன்னா அது ஏறத்தாழ என்ன அர்த்தம்னா, நீங்கள் கண்ட்ரியை விட்டு என்ன செஞ்ச மாதிரி அர்த்தம், வெளியில் போயிட்டா மாதிரி அர்த்தம். மறுபடியும் இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுங்க நான் திருப்பி போகணுன்னு சொன்னீங்கன்னா அது மறுபடியும் அங்கே குடிமைகளில் என்ன ஏதுன்னு ரீசன்லாம் சொல்லி அவங்க எக்ஸிட் கொடுத்தா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும். ஏரோப்ளைனை விட்டு விறுவிறுன்னு இறங்கி ஆட்டோவில் இறங்கி ஓடுற மாதிரிலாம் ஓட முடியாது. ஏன் என்று சொன்னால் அதை நீங்கள் அது நம்மளுடைய குடியிருப்பு எங்கே இருக்குதோ அந்த இடத்திற்கு போகிறதற்கு வருகிறதற்கு உரிய ஒரு அனுமதி நமக்கு தேவை. நமக்கு எல்லாருக்கும் ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்குது. எங்கே இருக்குதுங்க? பரலோகத்தில் இருக்குது. அந்த சிட்டிசன்ஷிப் நமக்கு உத்தரவாதம் இருக்குதா? நமக்கு அந்த சிட்டிசன்ஷிப்பை யார் தர முடியும்? அந்த குடியுரிமையை யார் உங்களுக்கு தர முடியும்? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அதை தர முடியும். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய், பரிசுத்த ஆவியினாலே முத்தரிக்கப்பட்டவர்களாய், ஆதி அப்போஸ்தலருடைய மூல உபதேசத்திலே கட்டப்பட்டவர்களாய் இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் அந்த குடியுரிமைக்குள்ளே என்ன செய்ய முடியுங்க? பிரவேசிக்க முடியும். அப்போது இன்றைக்கி கர்த்தர் அந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டி எழுப்புகிறதுல ஒரு முக்கியமான வேலையை தேவன் நம்ம சபையினிடத்தில் என்ன செஞ்சுருக்கிறாருங்க, கொடுத்துருக்கிறார். நான் இந்த ஒரு விஷயத்தை நான் மேற்கோள் காட்டணும். ஏனென்று சொன்னால் இது இந்த சப்ஜெக்டோட கொஞ்சம் நெருக்கமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால இன்றைக்கி நாம் எல்லாரும் நம்முடைய பங்களிப்பு என்ன, இதெல்லாம் யாருங்க, இது உபதேசம்லாம் நாங்கள் கேட்கணும், அது மாதிரி நடக்கிறதோடு சரிங்க. மற்றபடி மற்ற காரியத்தெல்லாம் யார் பார்த்துக்குவா? பாஸ்டர் பார்த்துக்குவாங்க, 5 வித ஊழியத்தை செய்கிறவங்க பார்த்துக்குவாங்க. இல்லை, இது நான் ஒவ்வொருவர் மீதும் விழுந்த கடமை. எதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ இந்த உபதேசம் என்கிற நிலைவோடு கூட உங்களுக்கு நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கிறது. அப்போ உங்கள் குடும்ப வாழ்க்கையை நீங்கள் கட்டும்போது எதை ரெஸ்பெக்ட் பண்ணணும்? இந்த உபதேசத்தை. உங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் போது இந்த உபதேசத்துக்கு ஏற்றபடி தான் என்ன செய்யணுங்க, வளர்க்கணும். வேலைக்காரருக்கே சொல்கிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல், உபதேசத்தை என்ன செய்யத்தக்கதாக, அலங்கரிக்கத்தக்கதாக. உபதேசத்துக்கு வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிற வேலைக்காரனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஸோ நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அசைவும் செயலும் காரியமும் எதோடு சம்பந்தப்பட்டது? உபதேசத்தோடு சம்பந்தப்பட்ட. இப்போ இந்த உபதேசத்துக்கு பங்கம் விளைவிக்கிற எதிர்மறையான அவமானத்தை உண்டு பண்ணக்கூடிய, அசுத்தத்தை உண்டு பண்ணக்கூடிய எந்த ஒரு காரியத்தை நம்முடைய ஜீவியத்தில் கொண்டு வந்தாலும் நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒரு நாள் என்ன ஒப்புவித்தாகணும்? கணக்கு ஒப்புவித்தாக வேண்டும். அப்போது இஸ்ரவேலருடைய சம்பவத்தை கொஞ்சம் காட்சிக்கு கொண்டு வர, தேவன் அவர்களுக்கு தந்த அந்த கூடாரம், தேவன் தந்த அந்த உடன்படிக்கை பெட்டி அவர்களோடு இருந்தது. வேதத்தில் நம்ம ஏலியனுடைய காலத்தில் நம்ம வாசிக்கும் போது பெலிஸ்தியருடைய கையிலாலே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி என்ன செய்யப்பட்டது? பிடிக்கப்பட்டது. வேதத்தில் வாசிக்கிறோம், மகிமை இஸ்ரவேலை விட்டு கடந்தது. The glory departed the Israel. அப்ப இழந்து போன மகிமையை திரும்பவும் கொண்டு வருகிற ஒரு முக்கியமான வேலையை யார் செஞ்சா? தாவீது செய்தார்.
வேதத்தில் அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து அதை அந்த ஸ்தானத்தில் வைத்தான். சரியாக சொல்ல வேண்டுமானால் அது எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல கொண்டு வந்து வைத்தான். அப்போ சபையின் காலத்தில் தேவன் தந்த அந்த உடன்படிக்கையின் உபதேசத்தை பிசாசு கொள்ளையாடி அங்கங்கே கொண்டு போக ட்ரை பண்ணான். ஆண்டவர் விட்டாரா? உடலை. தேவன் தமது வருகைக்கு முன்பதாக ஆண்டவர் அந்த உபதேசத்தை கொண்டு வந்து வைக்க வேண்டிய இடத்தில், அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அப்போ இதில் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? அப்போ ஆண்டவருடைய அஸ்திபாரம் உள்ள நகரத்தை கட்டுறது அவர் பார்த்துக்கிட்டோம், அவங்களோட இருக்கிற ஊழியக்காரங்க பார்த்துக்கிட்டோம். எனக்கு அதுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை. என்னாகமம் 7ஆம் அதிகாரத்துக்குள்ள வருவோம். ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி என்னாகமம். அப்போ ஆண்டவர் 12 கோத்திரத்தை தெரிந்து கொள்றாரு. அப்போ அந்த 12 கோத்திரத்தில் ஆண்டவர் லேவியை தனக்காக தெரிந்து கொண்டாரு. அந்த இடத்திற்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர் யோசேப்புடைய 2 குமாரராயிருக்கிற இப்ராஹிம் மனாசேயும் கர்த்தர் கொண்டு வந்து வைக்கிறார். அப்போது லேவியரை ஆண்டவர் தனக்காக என்ன பண்ணிட்டாருங்க? வேறு பிரித்தார். இவருடைய வேலையை, தேவனுடைய வீட்டினுடைய வேலையை அவங்க என்ன பண்ணணுங்க? செய்யணும். இதுதான் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு வேலை. அப்போது 7வது அதிகாரத்தை நீங்கள் தெளிவாக படிக்கும்போது வேத வசனம் சொல்லுகிறது, மோசே வாசஸ்தலத்தை ஸ்தாபகம் பண்ணி, 1வது வசனத்தில் எல்லாரும் கவனமாக படிங்க. வேதத்தை வச்சிருக்கிறவங்க என்னோட சேர்ந்து படிங்க. இந்த வசனம் ரொம்ப முக்கியமான பாகம் இது. மோசே வாசஸ்தலத்தை ஸ்தாபகம் பண்ணி அதையும் அதன் எல்லா பனிமூட்டுகளையும் பலிபீடத்தையும் அதன் எல்லா பனிமூட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி முடித்த நாளிலே. அப்போ தேவனுடைய வீட்டுக்காக, தேவனுடைய வாசஸ்தலத்துக்காக செய்யப்பட்ட எல்லா பனிமூட்டுகளையும் தேவனுக்காக அவன் பரிசுத்தப்படுத்தி, இது கர்த்தருக்காக மாத்திரம்தான் என்ன பண்ணப்படணும்? செய்யப்படணும் அப்படின்னு பிரித்து எடுத்து வைக்கிறான். சரி, 2வது வசனம், தங்கள் பிதாக்களுடைய வம்சத் தலைவரும் எண்ணப்பட்டவர்களின் விசாரிப்புக்கு வைக்கப்பட்ட கோத்திர பிரபுக்களுமாகிய இஸ்ரவேலின் பிரபுக்கள் காணிக்கைகளை என்ன செய்தார்கள்? இஸ்ரவேலின் பிரபுக்கள்லாம் யாருன்னா, அந்த 12 கோத்திரத்தாருக்கு பிறந்த பிள்ளைகளை தான் என்னவென்று சொல்லி இருக்கிறது பைபிள்? பிரபுக்கள் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ இது யாரோ செஞ்சுட்டு போனது அப்படின்னு விட்டுட்டு போக முடியாது. வாக்குத்தத்தமானது உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும். So every generation has a responsibility, something connected with the doctrine of Jesus Christ. இன்னைக்கு அநேக குடும்பங்களை நம்ம பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட தலைமுறையோடு கூட அந்த உபதேசம் எல்லாம் போச்சு, அவ்வளோதான். அடுத்த அவன் பிள்ளையெல்லாம் எங்கடான்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ உட்காந்துருக்குது. அது ட்ரெஸ்ஸையும் அதனுடைய காட்சிகளையும் அது மேக்கப்புகளையும் அது பண்ணுற காரியங்கள் போகிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்குமே என்ன இல்லைங்க, சம்பந்தமே இல்லை. ஆண்டவர் சொன்னார், ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது ஒரே தலைமுறையோட போவாதுப்பா, தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். எனக்கு பெரிய ஆசீர்வாதமாக இந்த உலக வாழ்க்கையில், இந்த உலக ஊழியத்தில் நான் நினைக்கிற ஒரு காரியம்னா, அந்த உபதேசத்தினுடைய அந்த ஹெரிட்டேஜ் ஆவியானவர் நமக்குள்ளே என்ன செஞ்சுட்டு போயிட்டாருங்க, நல்லா இன்ஜெக்ட் பண்ணி உள்ளே விட்டுட்டு போனதுனால எதுனால இன்றைக்கி அதை ஸ்ட்ராங்காக என்ன செய்ய முடிஞ்சுது, பிடிச்சி கொள்ள முடியுது. என்ன ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் கிரிட்டிசைஸ் பண்ண ஆட்கள், அவமரியாதை செய்த ஆட்கள், என்ன ஊழியத்திற்கு வருவதை வேண்டாம் என்று விரும்பாத ஆட்கள், எப்படின்னமோ பேசுகிற ஆட்கள்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் உள்ள கிட்ட போய் பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் இருக்குது. இந்த உபதேசத்துக்கு அதுக்கு என்ன இல்லை. அதே ஆட்கள்லாம் இந்த இடத்துல இருந்தபோது துள்ளி குதித்து ஆவியிலே களி கூர்ந்து அப்படியே அந்தர்கா பல்ட்டி அடித்த ஆட்கள் தான் எங்கே போயிட்டாங்க இன்றைக்கி. ஆனால் கர்த்தர் கிருபையினால் எனக்கு அவங்க பண்ணதெல்லாம் எனக்கு செய்ய தெரியல, ஆனாலும் இந்த உபதேசத்தில் கர்த்தர் என்னை வலுவாய் நிறுத்தி என் வாழ்க்கையையும் என் ஊழியத்தையும் கர்த்தர் இந்த உபதேசத்தில் நிலைப்படுத்தி இருக்கிறார் அல்லவா. இதுதான் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். கடந்த ஊழியர் கூடுகையில் நான் சொன்ன ஒரு வார்த்தை என்னதான், யுவர் சக்சஸ் ஆஃப் த மினிஸ்ட்ரி இஸ் நாட் மெஷர்ட் பை த மணி, the wealth that you have. It is completely decided by how extent you are honest and faithful to the perfect will of God.
நீ வைத்திருக்கிற கட்டடத்தை வைத்தோ பொருளாதார சக்தியை வைத்தோ உன்னுடைய ஊழியத்தினுடைய வெற்றி தீர்மானிக்கப்படுகிறதில்லை. எந்த அளவுக்கு நீ தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டவனாக இருந்து அதை சரியாய் செய்து முடிக்கிறாயோ அதுதான் உன் ஊழியத்தினுடைய வெற்றிக்கு அடையாளம். ஆமென். நான் சொல்லுது விளங்குதா விளங்கலையா? யார் புத்தி உள்ள மனுஷன்? கற்பாறையின் மீது வீட்டை கட்டுகிறவன். அப்போ அந்த கற்பாறை எது? தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு எந்த வடிவத்தில் இருக்கிறார்? அவரே வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை இன்றைக்கு உபதேசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புத்தியுள்ள மனுஷன் ஒவ்வொருவனும் எதை கையில் எடுக்கணுங்க? இந்த வார்த்தை எடுத்து இதன் மேலே கட்டினால்தான் அவன் பெருமழை வந்து பெருவெள்ளம் வந்தாலும் காற்றதன் மேல் மோடினாலும் அவன் ஒரு காலும் கீழே விழுகிறதில்லை. நீதிமான் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. இப்போ இஸ்ரவேலின் பிரபுக்கள் என்ன கொண்டு வர கடவர்கள்? காணிக்கைகளை. அப்போ ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு ஆளை வச்சிருந்தார். அவனுடைய பிள்ளைகள் தான் என்னவா இருக்கிறாங்க? பிரபுக்களாக இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் எவெல்லாம் பிரபுவாக இருக்கிறியோ உன் கோத்திரத்தில் நீ போய் உன் ஜனங்க கிட்ட என்ன வாங்கு? காணிக்கைகளை கலெக்ட் பண்ணிட்டு வாங்குறாரு. இப்போ இந்த விஷயத்தில் நான் முக்கியமாக எம்பசைஸ் பண்ண விரும்புகிறது இதுதான். தங்கள் காணிக்கையாக லேவி கோத்திரம் தவிர மற்ற கோத்திரத்து பிரபுக்கள். பிரபுக்கள்லாம் சொன்னது புரியுதா புரியலையா உங்களுக்கு? கிங்குக்கும் பிரின்ஸுக்கும் வித்தியாசம் தெரியுதா தெரியலையா? ராஜாவுக்கும் இளவரசனுக்கு வித்தியாசம் தெரியுதா தெரியலையா? ராஜாங்கிறவர் அவர் ஆட்சியில் இருக்கிறவர், அவர் பிள்ளை தான் யாருங்க? இளவரசன். இப்போ இவர்கள் எல்லாரும் கோத்திரப்பிதாக்கள் எல்லாரும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவருடைய பிள்ளைகளை தான் வேதம் என்னன்னு சொல்லுது? they are the princes. அவர்கள் தான் பிரபுக்கள். அப்போ அந்த பிரபுக்களை கூப்பிட்டு ஆண்டவர் மோசே மூலமா சொல்றாரு, இவங்க எல்லாரையும் போய் அவங்கவுங்க கோத்திரத்துக்கு யார் பிரபுக்களா இருக்கிறாங்களோ எதை கலெக்ட் பண்ண சொல்றாரு? காணிக்கைகளை. எதுக்கு கலெக்ட் பண்ண சொல்றாருன்னா, இப்ப பாருங்க, ஏற்கனவே ஆலயத்தினுடைய பணிமூட்டுகள் எல்லாம் செய்யப்பட்டு என்ன செஞ்சாச்சு? மேலே முடிஞ்சு போச்சு. இப்போ செகண்ட் ஆஃபரிங் ஒன்று எடுக்கிறாங்க. இந்த ஆஃபரிங் எதுக்கு தெரியுமா? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வேலைக்கு. நல்லா கவனிங்க வசனத்தை, தூங்கிறாதீங்க தயவுசெய்து, வெளிப்பா கவனிங்க. தங்கள் காணிக்கையாக ஆண்டவர் என்ன தெரியுமா கேட்டாரு? 6 கூண்டு வண்டில்களையும். வண்டில்னா மாட்டு வண்டி, நம்ம இதில் சொல்லணும் என்ன இருக்கணும்? மேலே அதில் கவரிங் இருக்கணும். எத்தனை வண்டி வேணும் ஆண்டவருக்கு? இப்போ 6 வண்டி வேணும். அப்புறம் 12 மாடு வேணும். இதெல்லாம் அவங்களுக்கு அந்த பிரபுக்களுக்கு கொடுக்கறதெல்லாம் அல்ப காரியம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இதையே என்னமா தான் வாங்கணுன்றாரு. காணிக்கையா வாங்கு. 2 பிரபுக்களுக்கு ஒவ்வொரு வண்டிலும் ஒவ்வொரு பிரபுவுக்கு ஒவ்வொரு மாடுமாக கர்த்தருக்கு செலுத்த வாசஸ்தலத்திற்கு முன்பாக எத்தனை மாடு கொண்டு வரணும்? எத்தனை மாடு கொண்டு வரணும்? ஏன்னா உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறதற்கு வண்டிலும் வண்டியில் இருக்கிற மாடை கட்டி அதை டிஸ்மேண்டில் பண்ணி தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி தூக்குறதுக்கும் எடுபடி வேலை செய்யறதுக்கும் லேவி கோத்திரம் இருந்தாலும் மாடை கொடுக்க வேண்டியது மற்ற கோத்திரத்தார். புரியல? கிரந்தமா இருக்குது. இந்த உடன்படிக்கை பெட்டியையும் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பணிமூட்டுகள் எல்லாவற்றையும் தூக்கிட்டு போற வேலை யாருடைய வேலை? லேவி கோத்திரத்தாருடைய வேலை. ஆனால் அந்த லேவி கோத்திரத்தார் கொண்டு போறதுக்குரிய பொருளை வண்டியையும் வண்டியை இழுக்கிறதுக்குரிய மாடையும் ஆண்டவர் ஏன் வச்சாருன்னா, அந்த உடன்படிக்கை பெட்டியையும் தேவனுடைய வாசஸ்தலத்தையும் கொண்டு போகிறதற்கான உத்தரவாதமும் பொறுப்பும் ஏதோ லேவி கோத்திரம் என்று கழிச்சு கட்டிட்டு கம்முனு ரோம்பேறி மாதிரி இருக்காதீங்கடா. உங்க ஒவ்வொருத்தருக்கும் அதில் பொறுப்பு இருக்குது. உன்னுடைய பொறுப்பு ஒரு மாடை கொண்டு கூடு, இழுத்துட்டு போட்டுங்கிறாரு. இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாரு தெரியுமா? எல்லாம் யார் பார்த்துக்குவா? யார் பார்த்துக்குவா? பாஸ்டர் பார்த்துக்குவாரு, அவர் பார்த்துக்குவாரு, இவர் பார்த்துக்குவார். இன்னைக்கு காலையில் இந்த வேத பாகத்தை ஆவியானவர் கொண்டு போய் கொடுத்தார். 4:30 மணிக்கு உட்காந்து படிக்கும்போது ஐ வாஸ் ரியலி த்ரில்ட் இன் மை ஸ்பிரிட். என்னுடைய ஆவியில் நான் களி கூர்ந்தேன். அப்போ ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, ஏதோ ஒரு கோத்திரத்தினிடத்தில் ஒரு பொறுப்பை கொடுத்ததுனால மற்ற கோத்திரத்தை ஆண்டவர் லேசியா விடல. ஒவ்வொருத்தரும் சொல்றார், நீ கொண்டு கொடு மாட. ஜானி டேவிஸ் போய் கத்திட்டு வருவான், அவன் போறதுக்கு ஏதாவது ஒன்னால முடிஞ்சதை செய்யடாங்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன இருக்குது? உத்தரவாதம் இருக்கிறது.
ஆண்டவர் சொல்றாரு, 6 கூண்டு வண்டில்களையும் 12 மாடுகளையும் 2 பிரபுக்களுக்கு ஒவ்வொரு, அதாவது 2 கோத்திரம் சேர்ந்து ஒரு வண்டி கொடுக்கணும். ஆனால் மாடு ஒவ்வொரு கோத்திரம் ஒன்று கொடுக்கணும். அப்போது இந்த வண்டில் இருக்குது இல்லையா, இந்த 6 வண்டியையும் அந்த 12 மாடு இழுத்துட்டு போகும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு கோத்திரத்தார சொல்லலாம், இதில் என்னுடைய பங்களிப்பு இருக்குது. there is my contribution is there. என்னங்க செய்தி புரியுதா புரியலையா? என்னுடைய பங்களிப்பு இருக்குது. இன்றைக்கி தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய சுவிசேஷத்தை, அவருடைய வார்த்தையை, அவருடைய உபதேசத்தை கொண்டு போகிறது யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்லாத. வாட் கைண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் தட் யூ ஹேவ்? கர்த்தர் சபையை பார்த்து கேட்கிறார். ஆண்டவர் சொல்றார் மோசே மூலமா, எல்லாரையும் கொண்டு வர சொல்லு. 2 கோத்திரம் சேர்ந்து, 2 கோத்திரம் சேர்ந்து எது கொண்டு வா? ஒரு வண்டி. ஒவ்வொரு கோத்திரம் என்ன கொண்டு வா? மாடு. இது கஷ்டமா? கஷ்டம் இல்லையா? வண்டியை செய்கிறதுக்கு ஆண்டவர் வந்து ஜாயிண்ட் வெஞ்சரில் விடுறாரு, மாட்டுக்கு மாத்திரம் சிங்கிளாகவே விட்டுறாரு, சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பு. ஓகே, அப்போது கர்த்தர் சொல்கிறாரு, இப்போது வந்துருச்சாப்பா, 6 வண்டி வந்துருச்சா? வந்துருச்சு. 12 மாடு வந்துருச்சா? வந்துருச்சு. இப்போ நீ பங்கிட்டு கொடுங்குறாரு. எப்படி பங்கிட்ட சொல்கிறாருன்னா, இப்போ வந்து லேவி கோத்திரத்து பிரபுக்கள் இருக்கிறாங்க, இவாள்லாம் ஒன்றுமே கொடுக்கல. யார்? லேவி கோத்திரத்து பிரபுக்களுக்கும் வண்டிக்கும் மாட்டுக்கும் என்னவே கிடையாது, சம்பந்தமே இல்லை. கொடுங்கடா கொடுங்கடான்னு சிரிச்சிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆண்டவர் கூப்பிட்டார், இப்போ வா நீ வான்னார். அவன் லேவி கோத்திரத்தினுடைய 3 பிள்ளைகள் யாருன்னா, கெர்சோம், மெராரி, கோஹாத். 3 பிள்ளைகளையும் கூப்பிட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர் இந்த வண்டியையும் மாட்டையும் பிரித்து கொடுக்குறாரு உங்களுக்கு. டேய் லேவியனே, உன் வேலை என்ன தெரியுமா? ஆமாம், இந்த பேர் வண்டி அவன் கொடுத்துட்டான், மாட்டை கொடுத்துட்டான். இந்த மாட்டையும் வண்டியும் கட்டி இந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஒழுங்காக எங்கேருந்து எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை யாருடைய வேலை? லேவி கோத்திரத்து பிரபுக்களாகி உங்கள் 3 பேர் வேலை. இதில் அவனை உள்ளே கொண்டு வந்தேன்னா நான் அடிச்சு விடுவேன்ட்டார், கிட்டே வரக்கூடாதுன்ட்டார். இப்போ நான் என்ன நடக்கிறது என்று சொன்னால், 5வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீ அவரிடத்தில் ஆசரிப்பு கூடாரத்தின் ஊழியத்துக்காக அவைகளை வாங்கி லேவியருக்கு அவரவர் வேலைக்கு தக்கதாக. எல்லாரும் சொல்லுங்க, ஊழியங்களில் என்ன உண்டு? கிரியைகளில் என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. வரங்களில் என்ன உண்டு? கர்த்தர் அவனவனுக்கு எண்ணத்தை தந்திருக்கிறார், அதில் ஓடு. எல்லாருக்கும் என்னன்னா, நான் அவரை போல ஆகணும், இவரை போல ஆகணும், எவரை போல ஆக வேணாயா. நீ இருக்க வேண்டிய விதமா நீ இருந்து கர்த்தருடைய ஓட்டத்தை ஓடி முடி. ஹல்லேலூயா. 6வது வசனம், அப்பொழுது மோசே அந்த வண்டில்களையும் மாடுகளையும் வாங்கி லேவியருக்கு என்ன செய்தான்? கொடுத்தான். எப்படி கொடுத்தான் தெரியுமா? 2 வண்டில்களையும், ஆமா, 4 மாடுகளையும் யாருக்கு கொடுத்தான்? கெர்சோமுக்கு கொடுத்தான். லேவிக்கு எத்தனை புத்திரர்கள்? 3 புத்திரர்கள், கெர்சோம், மெராரி, கோஹாத். 3 பேர் தான் இருக்கிறாங்க. அதில் ஆளை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, கெர்சோம் உனக்கு நான் என்ன தரேன்? 2 வண்டியும் 4 மாடும் தரேன். இப்போ அடுத்து 4 வண்டிலும் ஒருத்தனுக்கு 2 வண்டி கொடுத்தாரு, ஒருத்தனுக்கு 4 வண்டி கொடுக்குறாரு. இன்னொரு பிரபுக்கு சண்டை போட முடியாதாங்க. அவனுக்கு மாத்திரம் நீ இவ்வளோ பெருசு கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு முண்டு கொடுத்துருக்கிறதுல ஒழுங்காரு. ஹலோ, இன்னைக்கு ஊழியக்காரனுக்கு இதே போட்டி பொறாமை. அவன் இது பண்ணிட்டான், நான் இதை பண்ணணும், அவன் அதை பண்ணிட்டான், நான் இதை பண்ணணும். நீ ஒன்றும் பண்ண வேணாம். உனக்கு என்ன ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரோ அந்த வெங்காய வேலையை மாத்திரம் ஒழுங்கா செய். வெங்காயம் உரிக்க சொன்னாரோ உரிச்சிக்கிட்டே இரு, பூண்டு அரைக்க சொன்னாரோ பூண்டு அரை. ஆண்டவரே எனக்கு வெங்காயம் வெட்டும்போது கண்ணெல்லாம் எரியுது, புலம்பாத. உனக்கு என்ன ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அதை மாத்திரம் செய். மரியாள் சொன்ன வார்த்தையை இந்த காலவேளையில் இந்த இடத்துல நான் நினைவு கூறுகிறேன். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் செய்யுங்கள். ஏன் ஆண்டவர் அவனுக்கு 2 வண்டி கொடுத்த, எனக்கு 4 வண்டி கொடுத்த, அதெல்லாம் வேணாம்.
That is none of your business. எஜமானன் யாருக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதற்குரிய முழு அதிகார உரிமை அவருடைய கரத்தில் இருக்குது. You don't have any authority to raise the question over the master. எஜமானனை பார்த்து கேள்வி கேட்க உனக்கு அதிகாரம் இல்லை. கர்த்தர் உனக்கு என்ன தந்திருக்கிறாரோ அதிலே நிலைத்திருந்து அவருடைய சித்தத்தை மாத்திரம் நீ செய்து முடி. ஒரு ஆமென், ஒரு அல்லேலூயா, ஒரு பிரைஸ் தி லார்ட். தூங்கு மூஞ்சிங்க மாதிரி தூங்காதீங்க. 4 வண்டில்களையும் 8 மாடுகளையும் ஆண்டவர் யாரு கொடுத்தாருங்க? மராரி கொடுத்தாரு. இப்போ கோகாத்து பார்த்துக்கிட்டே இருக்கான். வந்த வண்டியை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தலைக்கு என்ன கொடுத்துருக்கலாம்? 2 கொடுத்துருக்கலாம்ல. ஒருத்தனுக்கு 2 கொடுத்து 4 மாட்டை கொடுத்து துரத்தி விட்டாரு. ஒருத்தனுக்கு 4 மண்டியை கொடுத்து 8 மாடை கொடுத்து துரத்தி விட்டாரு. இவன் கோகாத்து ஃபுல்லாக அப்படி பார்த்துருக்கான். டேய், நமக்கு ஒன்றுமே கொடுக்கலையடா. ஆனால் கூட்டு சொல்கிறாரு 9வது வசனம், கோகாத்தின் புத்திரருக்கோ ஒன்றும் கொடுக்கவில்லை. தோள் மேல் சுமப்பதே, அவெல்லாம் வண்டியில் தூக்கிட்டு போகணும், அவெல்லாம் காரில் போய் ஊழியம் செய்யணும், அவன் ஏரோப்ளைனில் போய் ஊழியம் செய்யணும், நான் தோளில் சுமந்து சாவணும். இது என்ன ஓர வஞ்சகமான ஆண்டவர் இவர்? ஐயா, தோளில் சுமக்க சொன்னார்னா சும. காரணம், அவர் உன் தோள்களை பலப்படுத்துகிறவர், உன் கரத்தை பலப்படுத்துகிறவர், உனக்குரிய உத்தரவாதத்தின் வேலையை நிறைவேற்றி முடிக்கிறதற்கான பலத்தை தருகிற தேவன். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் ஒரு காலம் ஓரவஞ்சகமான தேவன் அல்ல. அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். அவர் அவருடைய கிரியைகளுக்கு தக்க பலத்தையும் கிருபையையும் அவர் அருளுகிற தேவன். சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை அவர் தந்து, பலன் இல்லாதவனுக்கு அவர் பலனை தந்து, அவருடைய சித்தத்தை நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்க அவர் கிருபை அவர் அருளுகிறார். யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. இயேசு கிறிஸ்துவோ அநேக அற்புதத்தை செய்தார்கள். 2 பேரும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார்கள். இந்த காலவேளையிலே தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டியின் வார்த்தை அது போய் இருக்க வேண்டிய இடத்துல போய் சேர வேண்டுமானால் லேவியனாய் இருக்கிற கரங்கள் தேவனுடைய சபையாரால் பலப்படுத்தப்பட வேண்டும். இது ஏன் வேலை இல்லை பிரதர், எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் குறித்து ஒரு நாளில் கணக்கு கேட்பார். இந்த காலவேளையில் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறேனா, என்னுடைய உத்தரவாதம் பொறுப்பு என்னது என்பதை நான் உணர்ந்து, let me give some contribution to the Lord. ஒரு சிலர் ஆண்டவர் போய் தெருவில் நின்று பிரசங்கம் பண்ண வச்சாரு. ஸ்திரீகளை ஆண்டவர் அழைச்சி சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் ஆஸ்திகளினால் என்ன பண்ணுங்கடான்றாரு, ஊழியம் செய்யுங்கன்னாரு. எல்லாரும் ஒவ்வொருத்தர் தங்களால் இயன்றதை ஏதோ ஒன்று செய்தாங்க. ஒருத்தர் ஜெபம் பண்ணாங்க, ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாங்க, ஒருத்தர் கேமரா மாட்டினாங்க, ஒருத்தர் ஏதோ பாட்டு படித்தாங்க, ஒருத்தர் மியூசிக் வாசித்தாங்க, ஒருத்தர் சேர் போட்டாங்க, ஒருத்தர் தொடச்சி எடுத்தாங்க. ஒன்றுமே ஒருத்தராலும் முடியல, பாக்கெட்டில் இருக்கிற காசை கொடுத்தாங்க. அவனவன் தன் தன் பலத்துக்கு ஏதோ ஒன்றை செய்தான். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி போய் சேர வேண்டும் என்பது தான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். Our intention is only to build the kingdom of God. There is no competition. இது போட்டியின் இடம் அல்ல. இது உன்னுடைய சித்தத்தை, தேவ சித்தத்தை, நோக்கத்தை உணர்ந்து நீ கர்த்தருக்காக செய்ய வேண்டிய உன் பங்கை நீ செய்ய வேண்டிய நேரம். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை கொடுக்க உன் எஜமானனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். காலவேளையிலே அவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, வாசஸ்தலத்தினுடைய பொறுப்பு லேவியனுடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார், உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்கள். அப்போ கர்த்தர் ஒவ்வொருவனுக்கு அழைத்த அழைப்பு வேறு. ஊழியங்களிலே வித்தியாசம் உண்டு, வரங்களிலே வித்தியாசம் உண்டு, கிரியைகளிலே வித்தியாசம் உண்டு. அவனவனுக்கு தேவன் அளித்தது எப்படியோ அவ்விதமாயிருந்து தன்னுடைய உத்தரவாதத்தை நிறைவேற்றி கொண்டு போய்கொண்டே இருக்க கடவன். தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது.
பந்தி விசாரிப்புக்காரன் ஒருவனுக்கு மாத்திரம் தெரிந்ததே என்று வேறு ஒருவனுக்கும் தெரியவில்லை. தண்ணீரை வேலைக்காரர்கள் ஊற்றினார்கள். மொண்டு எடுத்துக்கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க, கொடுத்தாங்க. ஆனால் அது வாங்கின போது என்னவா இருந்துச்சு? கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வேலையில் நம்ம உண்மையாக இருந்தோமானால் தேவன் தமது ராஜ்யத்தின் வேலையை அவர் ஈஸியாக கட்டி முடிப்பார். அப்போ இந்த நாட்களில் தேவனுக்கு யார் தேவைன்னு கேட்டிங்கன்னா, நம்பகத்தன்மை உள்ளவர்கள். God is expecting the trustworthy people in his kingdom. உத்தமும் உண்மையும் உள்ள வேலைக்காரர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ அவனுக்கு வண்டியை கொடுத்தியே, அவனுக்கு 4 வண்டியை கொடுத்தியே, எனக்கு 2 வண்டியை கொடுத்தியே, எனக்கு இதை கொடுத்துருக்கிறியே, நான் அதை கொடுத்துருக்கிறியே, அவனுக்கு அமெரிக்காவில் ஊழியம் கொடுத்துட்டு எனக்கு இங்கே கும்பகோணத்தில் ஊழியம் கொடுத்துருக்கேன், இந்த புலம்பெல்லாம் நம்ம விட்டணும். ஊழியக்காரன் புலம்புவானால் அவன் தேவனுடைய ஊழியக்காரனே அல்ல. கடந்த வாரத்தில் நான் ஊழியத்துக்காரர்களுக்கு பேசும்போது அதான் சொன்னேன், யூ மஸ்ட் லவ் அண்ட் என்ஜாய் யுவர் ஒர்க். உன்னோட வேலையை நீ என்ன பண்ணணும்? சந்தோஷமாக விரும்பி செய்யணும், என்ஜாயபிளாக செய்யணும். அப்போ தான் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதில் சில கஷ்டங்கள், நெருக்கங்கள் எல்லாம் இருக்க தான் செய்யும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், நெருக்கங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் எல்லாவற்றிலிருந்தும் அந்த வெற்றிடங்களை நிரப்புகிற கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது எல்லாம் சமநிலையாக மாறும். அப்போ இந்த கால வேளையில் நிலையான ஒரு நகரத்துக்காக நம்ம என்ன செய்கிறோங்க? காத்திருக்கிறோம். அது என்ன உள்ள நகரம்? எல்லாரும் சொல்லுங்க. அஸ்திபாரம் உள்ள ஒரு நகரம். அந்த அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்குள்ளே பிரவேசிக்க ஆவியானவர் நமக்கு கிருபை தருவது மாத்திரமல்ல, நம்மை போன்றிருக்கிற அநேகருக்கு அந்த கிருபை அருள வேண்டும் என்கிற வார்த்தையோடு கூட இந்த காலை செய்தி நிறைவு செய்கிறேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. எழுப்பி ஜெபம் பண்ணுவோம். எத்தனை பேருக்கு இந்த காலை வேளை வசனம் பிரயோஜனமாக இருந்தது? கண்மணி போல் என்னை காத்தருளும், கண்மணி போல் என்னை காத்தருளும், கண்மணி போல் என்னை காத்தருளும், காப்பீரே கர்த்தாவே, காப்பீரே கர்த்தாவே. எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் அளித்த உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை மாறாதது, சத்தியமானது, நிலைத்திருக்கிற வார்த்தை ஆண்டவரே, அழியாத வார்த்தை. இன்னைக்கு ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீர் வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநேக பரிசுத்தவான்களின் மனக்கண்கள் திறக்கப்பட்டது போல இந்த கால வேளையில் நம்முடைய வார்த்தைக்கு நேராக எங்கள் கண்கள் திறக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே நீர் கட்டி எழுப்புகிற அந்த அஸ்திபாரமுள்ள நகரத்திலே நாங்கள் போகிறதற்கு முன்பதாக அதை கட்டுகிறதற்கான வேலையில் எங்களுக்கு ஒரு பங்கை நீர் வைத்திருக்கிறீர். அதனுடைய பொறுப்பை, உத்தரவாதத்தை உணர்ந்தவர்களாய் நாங்கள் செயல்பட ஆவியானவர்களுக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை, எங்கள் ஜீவியம், என்னுடைய குடும்பம், என்னுடைய பிரயாசங்கள் யாவும் அந்த உறுதியான அஸ்திபாரத்தின் மீது கட்டப்படட்டும் ஐயா. நீர் வந்து எங்கள் மத்தியில் வாசம் பண்ணும் ஆண்டவரே. நீர் இல்லாத ஒரு இடத்திலே எப்படி ஆசீர்வாதம் இருக்கும் ஆண்டவரே. இந்த நாட்களிலே அந்த அஸ்திபாரத்தை விட்டு எங்களை பெயர்த்து கொண்டு போக சத்துரு வைக்கிற எல்லா சதிகளையும், தந்திரங்களை அடையாளம் கண்டு கொண்டு நாங்கள் தைரியமாக இருந்து ஜெயம் பெற எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ள யாவரும் கேட்கத்தக்கதாய் ஆவியானவர் எங்களுக்கு கிருபை நல்க நான் ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும், பலப்படுத்த வந்திருக்கிற யாவருக்கும் உம்முடைய ஜனத்திற்கும் உம்முடைய கிருபையையும், விடுதலையையும், சுகத்தையும், ஆசீர்வாதத்தையும் நிறைவாய் அருளும்படி ஜெபிக்கிறேன். வலுவாதபடி காத்து உம்முடைய மகிமையில யாவரும் காணப்பட நீர் உதவி செய்யும். எல்லா துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கே எடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென்.